السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அகிலத்தை படைத்தவனே, ஆகிலத்தின் அதிபதியே, யா ரஹ்மானே, யா ரஹீம், யா ரப்பில் ஆலமீன். உன்னை போற்றியவனாக உத்தம திருநபியின் மீதும் உம்மத்தார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன், யா ரப்பில் ஆலமீன். இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ஒன்றிணைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவனுக்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பெரும் கிருபையால் இந்த நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கிறது. முதலாவதாக நிகழ்ச்சி குர்ஆன் ஓதி கிராத் ஓதி ஆர்வம் செய்ய சகோதரர் ஆகிப் இப்னு இம்தியாஸ் அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أهوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. மாஷா அல்லாஹ். இந்த சிறப்பாக அருமையாக கிராத் ஓதுனாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ரஹமத்தையும் தீன் கல்வி துனியா கல்வி பெற்றோருக்கு சிறந்த பிள்ளையாக அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக வரவேற்புரை. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் யான்புவாழ் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை ஆற்ற சகோதரர் மிஃப்ராஸ் பாய் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வேலைக்கிழமை இரவுன்றது ஒரு பெருநாள் பட்ட பாடு. அந்த மாதிரி ஒரு நேரத்தை எங்களோட அழைப்பை ஏற்று அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிற நம்ம யான்புவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் மௌலவி நசீல் மதனி அவர்கள் மற்றும் மௌலவி ஜமீல் மௌலவி அவர்களையும் யான்பு தமிழ் தாவா கமிட்டி சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றவனாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று துவா செய்தவனாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி மிஃப்ராஸ் பாய், ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் இருக்கிறோம். அப்படி அந்த பிரச்சனைகள் கவலைகள் பற்றி அதிகமாக யோசிக்கும் போது மன உளைச்சலாக மாறிடும். அந்த மன உளைச்சல் ஒரு கட்டத்தில் விரக்தியாக மாறி பல பேர் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிடுவோம். இதனால் நம் குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருப்போம். அப்படி நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த விரக்தி எந்த காரணத்தினால வருது, காரணங்களை மட்டும் சொன்னால் போதுங்களா, அது தீர்வு எப்படி காண்றது? அப்படி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு யதார்த்தமான தலைப்பில் பேச மௌலவி ஜமீல் முகமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பம் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சன உண்மை. குழப்பங்கள் என்பது பல விதங்களில் மனிதனுக்கு ஏற்படும். இது உலக அழிவுக்கான ஒரு அடையாளம் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள், கொலைகள், பெண்களுக்கு எதிரான அனாச்சாரங்கள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், கொலை, கொள்ளை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் ஒருபுறம், அது அல்லாத தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இது யாருக்காவது இல்லாமல் இருக்குமா? பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இருக்குமா? அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா என்று கேட்டால் 100க்கு 100% எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதனால் மனிதர்கள் எல்லோரும் எதை தேடி ஓடுகிறார்கள் என்றால் அமைதியை தேடித்தான். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சேமிப்பதும் பொருளாதாரத்திற்காக ஓடுவதும் சம்பாதிப்பதும் எதற்காக என்றால் நிம்மதி எனக்கு வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் எப்படியாவது நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து இதற்கு பிறகு நான் நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்கிறது. அமைதியை தேடித்தான் இந்த மனிதனே ஓடுகிறான். யாரை வேண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரிய பெரிய பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அமைதியை தேடி ஓடுகிறார்கள். சிலர் மலைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அமைதியை தேடி போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த அமைதியை தேடி ஓடக்கூடிய இந்த சூழலில் மனிதன் தேடக்கூடிய இந்த விஷயம் எங்காவது கிடைக்குமா? அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன், எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் அதை தேடி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு மனிதன் தயாராகிறான். அமைதியை தேடி ஓடுகின்ற மனிதன் எவ்வளவு பணம் கொடுத்தாவது அந்த அமைதியை விலைக்கு வாங்குவதற்கு என்ன செய்கிறான்? அவன் தயாராக இருக்கின்றான். இதை வைத்து இந்த உலகம் என்ன செய்கிறது என்றால் வியாபாரம் செய்கிறது. மருத்துவ துறைகள் ஒரு பக்கம், சைக்காலஜி என்றும் சைக்காட்ரிஸ்டுகள் என்றும் அவர்கள் ஒரு புறம் இதை வைத்து என்ன செய்வார்கள்? வியாபாரம் செய்வார்கள். இது அல்லாத ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவ மதமோ அல்லது மற்ற மதங்களோ அல்லது இஸ்லாமிய மதத்தின் பெயராலோ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமைதியை என்ன செய்கிறோம்? நாங்கள் தருகிறோம். தர்காக்களில் அமைதி கிடைக்கிறது, அமைதியை தேடி வருகிறீர்களா, இங்கே அமைதி கிடைக்கிறது என்று அவர்களும் என்ன செய்கிறாங்க? ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை உலகம் எங்கிலும் நாங்கள் என்ன செய்வோம்? பார்த்து வருகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனை எனக்கு வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால்தான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால் அது முடியாத ஒரு காரியம். இந்த உலகத்தில் முடியாத ஒன்று தான் என்ன? பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரச்சனைகள் என்பது இருக்கும், ஆனால் நிம்மதி எங்களை விட்டு போய்விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. உலகத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நிம்மதியும் எங்களோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் என்பவன் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் அவன் நிம்மதியில் இருப்பான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, உதாரணமாக பத்ரினுடைய ஒரு போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ருடைய ஒரு போர்க்களம் முஸ்லிம் படையில் கிட்டத்தட்ட ஒரு 313 316 310க்கும் மேலாக என்ன செய்கிறாங்க?
எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். எதிரிகளை எடுத்துக்கொண்டால் 1000க்கும் மேல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் வந்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எதிரிகள் ஒவ்வொருவரும் 2 பக்கமும் என்ன செய்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் அங்கே தங்குகிறார்கள். பத்ர் என்ற அந்த களத்தில் தங்குகிறார்கள். அப்போது முஸ்லீம்களுடைய படையை நீங்கள் பார்த்தால், ஓரிரை கொள்கையோடு பயணித்து வந்த அந்த முஸ்லீம்களுடைய படையை நீங்கள் பார்த்தால் வெறும் 313 316 பேர். எதிரிகளுடைய படையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்கள் உண்டு, கேடயங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, எல்லாமே உண்டு, உணவு உண்டு. ஆனால் முஸ்லிம்களுடைய படையை எடுத்து பார்த்தால் இவர்களிடத்தில் ஆயுதங்கள் கிடையாது, கேடயங்கள் கிடையாது, குதிரைகள் கிடையாது, ஒட்டகங்கள் கிடையாது. வயோதிகர்கள், வயதானவர்கள், அதுவும் நோன்பு நோற்று வந்தவர்கள். ரமலானுடைய நேரத்தில் அது நடக்குது. நோன்பு நோற்று கொண்டு வந்தவர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இரவு நேரத்தில் 2 பேரும் தங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு தூங்குங்க, நாளை காலையில் போர் இருக்குன்னு. நமக்கு தூக்கம் வருமா? நிம்மதி அந்த இடத்துல கிடைக்குமானா நிம்மதியாகவே இருக்காது. எப்படியெல்லாம் நினைப்போம், நாளை காலை என்னுடைய கால் வெட்டப்படுமா, என்னுடைய கை வெட்டப்படுமா, அல்லது என்னுடைய தலை துண்டாக்கப்படுமா, அல்லது எதிரிகளோடு நான் எப்படி சண்டை போடுவது, அவர் இப்படி வெட்ட வந்தால் நான் இப்படி தடுப்பது என்று இரவு முழுக்க நாங்கள் தூங்காமல் என்ன செய்து கொண்டிருப்போம், அதை பற்றியே யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க சொன்னவுடன் நிம்மதியாக தூங்கினார்கள், சக்கீனத்தாக தூங்கினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த தூக்கம் நபித்தோழர்களுக்கு எப்படி வந்தது? அந்த நிம்மதி என்பது நபித்தோழர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சந்தோஷம் என்பது வேறு, பிரச்சனை அதாவது நிம்மதி என்பது வேறு. இதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் என்பது எல்லாவற்றிலும் கிடைக்கும். நிம்மதி என்பது எல்லாவற்றிலும் கிடைக்காது. சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணமாக வெக்கேஷன் எடுத்துக்கொள்ளுங்களேன். வெக்கேஷனுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு, வெக்கேஷன் கிடைச்சாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்போ வரக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, இதுதான் என்னன்னா சந்தோஷம். அது நிம்மதி கிடையாது. ஊருக்கு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்பது அதுதான் சந்தோஷம். அதற்காக நாங்கள் தயாரிப்போம், தூக்கத்தை தொலைச்சிருவோம். அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோமா, தூக்கம் வராது. சந்தோஷத்திலும் தூக்கம் வராது மனிதனுக்கு, துக்கத்திலும் தூக்கம் வராது. அப்போ சந்தோஷம் என்பது சில நேரத்தில் என்ன செய்யும், தூக்கத்தையும் கெடுத்து விடும். அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்வோம், கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனால் அங்கே ஏசி இருக்காது, சில நேரத்தில் ஃபேன் இருக்காது, பெட் இருக்காது. இங்கே இருக்கிற மாதிரி பாயை விரிச்சிட்டு ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிட்டு நாங்கள் படுப்போமே முதல் நாள். அப்போ ஒரு தூக்கம் வரும் ஊரில் போய் முதல் நாள். அந்த தூக்கம் தான் என்னென்னா நிம்மதி. அங்கே கிடைக்கிறது என்ன, நிம்மதி. சந்தோஷத்தோடு கூடிய நிம்மதி தான் என்ன அது. அப்போ சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சந்தோஷம் என்பது எல்லாவற்றிலும் கிடைக்கும். ஹராமை செய்தாலும் கிடைக்கும், ஹலாலை செய்தாலும் கிடைக்கும். படங்களை பார்க்கிறோமா, சினிமா தியேட்டர்களுக்கு போய் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அங்கே நிம்மதி எங்களை விட்டு போய்விடும். அதே போல தனிமையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏதாவது தவறான காட்சியை பார்க்கிறீர்களா, சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அது முடிந்ததற்கு பிறகு எங்களுக்கு நிம்மதி அங்கிருந்து போய்விடும். அதே போல வேறு ஏதாவது மது அல்லது சிகரெட் இது போன்ற காரியங்கள், அல்லது வட்டி வாங்குகிறோம், சந்தோஷம், அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. இதுவெல்லாம் என்ன என்றால் சந்தோஷம், நிம்மதி கிடையாது. ஆனால் நிம்மதி எங்களை விட்டு போய்கொண்டிருக்கும். இதே ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் காரில் போய்கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு வயதான ஒருத்தர் தள்ளாடி கொண்டு அந்த வெயிலில் நடந்து போகிறார். நீங்கள் அவரை காருக்குள்ளே ஏற்றி உட்காத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு தண்ணியை கொடுத்து கொஞ்சம் தூரம் அவருக்கு எங்கே போய் இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விட்டதற்கு பிறகு அவருக்கு ஒரு 50 ரியாலை கொடுத்துட்டு அவரை இறக்கி விடுவீங்களே, அப்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை, அதுக்கு பேர் நிம்மதி. இதுதான் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் சிந்திக்கணும், நாங்கள் உலகத்தில் தேடிக்கொண்டிருப்பது சந்தோஷத்தையா நிம்மதியையா? உலகத்தில் பல மக்கள் தேடுவது என்பது நிம்மதியை, ஆனால் அவர்கள் போய்கொண்டிருப்பது சந்தோஷத்தை நோக்கி. சந்தோஷத்தில் என்றைக்கும் நிம்மதி கிடையாது. நிம்மதி என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, அதில் தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. அதைத்தான் என்ன செய்வான் ஒரு முஃமின் என்பவன் தேர்வு செய்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, உலகத்தில் சந்தோஷம் வரும், துக்கம் வரும், கவலை வரும், பயம் வரும், மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நிம்மதி என்பது நிலையாக ஒரு முஃமினுக்கு இருந்து கொண்டே இருக்கும்.
இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நெருக்கடியான வாழ்வு என்றால் என்ன? அதனுடைய இலக்குகள் என்ன? இந்த நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு மனிதன் எதனால் இந்த நெருக்கடிக்கு ஆளாகிறான்? குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம், சூரத் ஆஹாவுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வமன் அஅரத அன் திக்ரி வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் ஒரே வரியிலே, வமன் அஅரத அன் திக்ரி, யார் புறக்கணிக்கிறார்களோ, வமன் அஅரத, யார் புறக்கணிக்கிறார்களோ, அன் திக்ரி, அல்லாஹுவை ஞாபகமூட்டக்கூடிய திக்ருகளை, அதாவது வாயால் சொல்வதல்ல, வாழ்க்கையால் அல்லாஹுவை திக்ரு செய்வதை விட்டு ஒரு மனிதன் எப்போது புறக்கணிக்கின்றானோ அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை மறுமை நாளில் குருடனாக நாங்கள் எழுப்புவோம், அதையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப நெருக்கடியான வாழ்வுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே வரியில இந்த தலைப்பினுடைய பாதி என்னது முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஒரே வரியில சொல்லி காட்டுகின்றான், எப்படி அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு எவன் ஒருவன் புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த ஒரு வசனம் என்பது போதும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள. இமாம் இப்னு கசீர் திமிஸ்கி ரஹிமஹுல்லா தங்களுடைய குர்ஆனுல் அதீம் தஃப்சீர் இப்னு கசீர்ல சொல்றாங்க, இந்த நெருக்கடியான வாழ்வு என்பது நீங்கள் நினைக்கிறீர்களா ஆகிரத்தில் மட்டும்தான், மறுமை வாழ்க்கையில் மட்டும்தான் என்று இல்லை, ஃபித் துன்யா, இந்த உலகத்திலும் தான் என்று இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. எப்போ இந்த பிரச்சனைகள் தீரும், இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 13வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமினானவர்களை, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அதே திக்ர், அங்கே என்ன திக்ரை புறக்கணித்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறானோ அதே அல்லாஹ் இந்த வசனத்தில் நிச்சயமாக அலா பிதிக்ரில்லாஹி, அப்படி என்றால் கவனியுங்கள், நிச்சயமாக அலா பிதிக்ரில்லாஹி, அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் கல்புகள் என்ன செய்கிறது, அமைதி அடைகிறது. இங்கே அல்லாஹ் என்ன செய்யல, சந்தோஷம் அடைகிறதுன்னு சொல்லலை, அதை நான் கவனிக்கணும். அதாவது தத்ம இன்னு குலூபுகும், தத்ம என்று சொன்னால் அமைதி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது இல்லை. தத்ம இன்னுல் குலூபுகும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் போதும் என்ன, அந்த தலைப்பினுடைய மற்றொரு பாதியும் முடிந்து விட்டது. அல்லாஹுடைய ஞாபகத்தில் தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்று உள்ளங்களை படைத்தவன், கல்புகளை படைத்தவன், உள்ளங்களை படைத்த அல்லாஹ் ஹாலிக் அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்லி காட்டுகின்றான், என்னை நினைவு கூறுவதை கொண்டு தான் நான் படைத்த இந்த குலூபுகள் என்ன செய்யப்படுகிறது, அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எப்படி திக்ர்னா என்ன, திக்ர்னா என்ன, பள்ளிவாசலில் ஒன்று கூடி அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் ஒன்று கூடி திக்ர் மஜ்லிஸ்கள் என்று அமைத்து ஹா ஹூ ஹி என்று சத்தம் போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு அப்படியே விட்டு விடுவதா? அல்லது தஸ்பி மாலைகளை கையில் வைத்துக்கொண்டு எந்நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே வட்டிகளை வாங்குவதா? அல்லது தஸ்பி செய்து கொண்டே அந்நிய பெண்களை பார்ப்பதா? தஸ்பி செய்து கொண்டு தொழுது கொண்டும் இருந்து கொண்டே அமல்களை செய்து கொண்டே வட்டியை வாங்குவது? அல்லது நல்ல முறையில் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது, தாய் தந்தையரை மதிக்காமல் இருப்பது, இதுவெல்லாம் திக்ரா? தஸ்பி செய்தால் போதுமா? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே ஹராமை செய்தால் அது திக்ர் ஆகுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. திக்ர் என்பது வார்த்தை அல்ல, திக்ர் என்பது நாவுகளால் மொழியப்படும் வார்த்தை கிடையாது. திக்ர் என்பது வாழ்க்கை, திக்ர் என்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டும், உடலினுடைய அசைவுகளில் இருக்க வேண்டும். திக்ர் என்பது நாவுகளினுடைய அசைவுகளில் இருப்பதை விட திக்ர் என்பது உள்ளங்களினுடைய அசைவுகளில் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது. அல்லாஹுடைய திக்ரை நாங்கள் பல விதங்களில் புறக்கணிக்கலாம் என்றால் புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல. 3 விதத்தில் மக்கள் புறக்கணிக்கிறார்கள். உலமாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. என்ன 3 விதம்? ஒன்று இடத்தால், மக்கான், இடத்தால் நாங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணிப்பது.
எப்படி ஒரு கல்வியினுடைய சபை நடக்கிறது என்று வையுங்கள். அதற்கு வருவதற்கு எல்லா தயாரிப்புகளும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன, சோர்வு. சில மக்களுக்கு சோர்வு, வருவதற்கு சோர்வு. அங்கே போய் என்ன, சிலருக்கு என்னதான் சொல்ல போறாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் தான் சொல்ல போறாங்க. எனக்கு தெரியாத குர்ஆன் வசனமா, எனக்கு தெரியாத ஹதீஸா, எல்லாம் தான் எனக்கு தெரியுமே என்ற பெருமை அல்லது சோர்வு. இப்படி இல்முடைய மஜ்லிஸ்களை நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய காலம் எல்லாம், பள்ளிவாசல்களை நாங்கள் புறக்கணிக்கும் காலம் எல்லாம், அல்லாஹுவை நாங்கள் மக்கான் இடத்தால் நாங்கள் புறக்கணிக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே சஹாபாக்களை ஒன்று கூட்டி கல்வியினுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 3 நபர்கள் வந்தார்கள். முதலாவது நபர் வந்தார், அமர்ந்து கொண்டார் நெருக்கமாக. இரண்டாவது ஒரு நபர் வந்தார், வெட்கப்பட்டார், பின்னாலே உட்கார்ந்து கொண்டார். மூன்றாவது ஒரு நபர் வந்தார், பார்த்தார், என்ன பெரிய, நான் போறேன், கலந்து கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், இந்த 3 பேரை பற்றிய செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லித்தர சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஒரு நபர் வந்தார், அவர் நெருங்கி வந்தார், அல்லாஹும் அவரை நெருக்கி கொண்டான் தன்னோடு. இரண்டாவது ஒரு நபர் வந்தார், வெட்கப்பட்டார், அவரை பார்த்து அல்லாஹும் வெட்கப்பட்டான். மூன்றாவது ஒரு நபர் வந்தார், அவர் ஒதுங்கி கொண்டார், இங்கே கலந்து கொள்ளவில்லை, அவரை அல்லாஹும் புறக்கணித்து விட்டான். இதுதான் இடத்தால் நாங்கள் ரப்பை புறக்கணிப்பது, அல்லாஹுடைய திக்ரை நாங்கள் இடத்தால் புறக்கணிப்பது. அதே போல கல்ப், உள்ளத்தால் நாங்கள் புறக்கணிப்பது. என்னதான் நாங்கள் தொழுகைக்காக போய் நின்று விட்டாலும் சரி, தொழுகையில் நிற்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் யாரோடு பேசுகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தொழுகையினுடைய நேரத்தில் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் எந்த திரையும் இல்லை, அல்லாஹோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு நிலைதான் தொழுகை. அந்த தொழுகையில் கூட ஒரு மனிதனுடைய கல்ப் எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு பிரச்சனை, நாங்கள் வீட்டில் விட்டு வந்த பிரச்சனைகள் அல்லது வேலைகள், அந்த கணக்கு இந்த கணக்கு என்று நாங்கள் தொழக்கூடிய நேரத்திலும் உலக சிந்தனையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இறை சிந்தனை இல்லாமல் தொழுகையினுடைய நேரத்திலும் நாங்கள் உலக சிந்தனையோடு நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எப்படி அல்லாஹுவை பற்றிய திக்ர், அது எப்படி திக்ர் ஆகும்? அது இடத்தால் அல்ல, உள்ளத்தால், கல்பினால் நாங்கள் அல்லாஹுவை புறக்கணிப்பது. உலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறீர்களோ, அந்த இரண்டும் அதில் தான் இருக்கிறது, தொழுகையில் தான் இருக்கிறது. தொழுகை அவசரமாக முடித்து விட்டு போகிறார்கள், எனக்கு அந்த வேலை, எனக்கு இந்த பிரச்சனை. நீ எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அந்த இரண்டும் அந்த தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் கல்பால், உள்ளத்தால் நாங்கள் இறைவனை புறக்கணிக்க கூடாது. மூன்றாவது, அமல்களால் செய்யக்கூடிய அமல்களால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுகையை விடுவது போன்ற அமல்கள், அல்லது அமல்களை செய்கிறோம், சுன்னா இல்லை, நபி அவர்கள் காட்டித்தந்த சுன்னா இல்லாமல் பிதுஅத்தான முறையில், நூதனமான முறையிலே நாங்கள் அமல்களை செய்கிறோம் என்று சொன்னால், அதுவும் என்ன? அமல்களால் நாங்கள் அல்லாஹுவை புறக்கணிக்கின்றோம். ஒன்று இடத்தால், மக்கான் இடத்தால் புறக்கணிப்பது, உள்ளத்தால் கல்பினால் புறக்கணிப்பது, அமல்களினால் அல்லாஹுவை நாங்கள் புறக்கணிப்பது. அதனால் தான் நீங்கள் பாருங்கள், எந்த கல்வி சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கிருந்து நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் வல்லாஹி இந்த சபையை முடித்துவிட்டு, இந்த கல்வியினுடைய இந்த சபை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி சரியான முறையில் பேசப்படக்கூடிய ஏதாவது ஒரு சபை, அது இந்த சபையாக இருந்து கொண்டாலும், இந்த சபையை முடித்துவிட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வல்லாஹி நீங்கள் உணர்வீர்கள் ஒரு விதமான நிம்மதியை, சந்தோஷத்தை நீங்கள் உணர மாட்டீர்கள், ஆனால் நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏன் இப்படி தைரியமாக சொல்கிறேன் என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சபைகளில் சக்கீனத் இறங்குகிறது என்று. நபி அவர்களுடைய வார்த்தை பொய்யாகாது. நிம்மதி இறங்குகிறது, சக்கீனத் என்பது நிம்மதி இறங்குகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த சபையை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, அந்த இடத்தில் அல்லாஹ் சக்கீனத்தை இறக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கல்வியினுடைய சபைகள், இறைவனையும் இறைவனுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய சபைகளில் நீங்கள் கலந்து கொண்டால், அங்கே வகஷியத்துஹும் ரஹ்மா, ரஹ்மத் இறங்குகிறது. இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, ரஹ்மத்தோடு சேர்த்து அமைதியும் நிம்மதியும் அங்கே இறங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்போது நாங்கள் இல்முடைய மஜ்லிஸ்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோமோ, அப்போது அல்லாஹும் எங்களை புறக்கணிக்கின்றான், நிம்மதி அங்கே தேடி வராது.
எப்போது நாங்கள் இல்முடைய சபைகள், கல்வியினுடைய சபைகளில் நாங்கள் கலக்கின்றோமோ அப்போது நிம்மதியும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும். சஹாபாக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று பார்த்தோமே, அதில் ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் இல்முடைய சபைகளில் அவர்கள் கலந்து கொண்டதுதான். சஹாபாக்கள் கல்வியினுடைய சபைகளை தேடி ஓடினார்கள். எங்காவது நடக்குமா, எங்காவது ஒருவர் ஹதீஸை வைத்திருப்பாரா. ஒரு மாதம் தொலைதூரம் போவாங்க, 2 மாதங்கள் நடந்து போவார்கள், ஒட்டகத்தில் போவார்கள், கழுதையில் போவார்கள், தேடி போய் படிப்பார்கள். ஆனால் இன்று என்ன சூழல்? கல்வியை எடுக்கக்கூடியவர்கள், நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள் தான் என்ன தேடி போகிறார்கள். எப்படி ஒரு மாற்றம்! அப்போ நிம்மதியை நாங்கள் தேடுகிறோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் கல்வியினுடைய சபைகள் நடக்கிறதோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேடி போய் அங்கே அமர வேண்டும். எங்களுக்கு புரியாத சில சபைகளில் அமர்ந்தாலும் கூட அங்கே சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை மௌத்தாயிடுச்சுன்னு வைங்களேன், உலகத்தில் ஒரு குழந்தை மௌத்தாயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 2 வயசில் மௌத்தாயிடுச்சு. அதே வீட்டில் ஒரு 80 வயசில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, வயதானவர். இப்போ இந்த உலகம் எப்படி பேசும்? இஸ்லாம் அல்லாதவர்கள் எப்படி பேசுவார்கள்? வாழ வேண்டிய பிள்ளை 2 வயசுலேயே மௌத்தா போயிடுச்சு, இவர் 80 வயசு, அவர் மௌத்தாக வேண்டிய வயசு, அவர் வாழ்கிறாரே, இப்படியெல்லாம் பேசும். கவலையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும், விரக்தியை அதிகப்படுத்தும், நிம்மதி அந்த வீட்டில் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் பாருங்கள். இஸ்லாமிய சமூகத்தினுடைய நம்பிக்கை என்ன? ஒரு குழந்தை மௌத்தாகிறது என்றால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதியிருந்தால், அந்த குழந்தையின் மூலம் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை எழுதியிருந்தால் அந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த சின்ன குழந்தை மௌத்தானதை குறித்து அவர்கள் கவலை இருக்கும், ஆனால் நிம்மதியும் அவர்களோடு என்றுமே இருக்கும். நிம்மதியோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் தான் நீங்கள் பார்ப்பீர்கள், மற்ற எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் மௌன அஞ்சலி, மரண அஞ்சலி என்று ஒரு வருடத்திற்கு ஒருக்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி இருக்காது. அடுத்த மாதமே அந்த வீட்டில் திருமணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் இஸ்லாமியர்களுடைய நிம்மதி. என்ன காரணம்? அவர்களுடைய கொள்கை. அதுதான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை வளர்க்குறோம், ஒரு குழந்தையை வளர்க்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு மனிதர் அவரை பெரிய ஆளாக ஆக்கி ஒரு டாக்டராக அல்லது ஒரு இன்ஜினியராக வெளிநாடுகளில் அவன் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். ஒரு அமெரிக்காவிலேயோ அல்லது மாதிரி டாக்டராக இருக்கிறான்னு வைங்க. கடைசியில் வளர்ந்ததற்கு பிறகு அந்த பிள்ளை மாறு செய்தால் மற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, பிரச்சனை, கவலை, மனக்கஷ்டம், மனக்குழப்பம். ஆனால் அல்லாஹுவை நம்பிய ஒரு முஃமின் நிம்மதியை இழக்க மாட்டான். ஏன்? அவன் செய்தது, அவன் வளர்த்தது அல்லாஹ்வுக்காக. அந்த கடமையை அவன் நிறைவேற்றினான், அதற்கான கூலியை அவன் மறுமையில் பெற்றுக்கொள்வான். அதனால் எந்த சூழல் ஏற்பட்டாலும், சில உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், 10 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் உதவி செய்கிறீங்க. 21வது வருடம் அவர் ஏதாவது தப்பாக பேசிட்டாரு, தரவே மாட்டுக்கிறான், ஒன்றுமே தரமாட்டுக்கிறான். இப்படி பேசிவிட்டால் மனக்கவலைப்பட அவசியமே கிடையாது. எந்த கஷ்டமும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அவருக்கு உதவியது எல்லாம் யாருக்காக? வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்காக மட்டும்தான். அவரிடத்திலிருந்து எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அவரிடத்திலிருந்து எந்த நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ரப்புக்காக, படைத்தவனுக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த உதவியை செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது போகாது, எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பல பேர் தாவா சென்டரில் வேலை செய்யக்கூடியவங்க கூட பல பேர் இன்றைக்கு காணாமல் போவதற்கு காரணம் இது ஒன்று. அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்ன செய்வாங்க? தாவா களத்தில் ஈடுபடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தர் புதிதாக வந்தவர் ஏதாவது சொல்லிடுவார், இவர் என்ன செய்கிறாரு, அது செய்ய மாட்டேங்கிறாரு, உழைக்க மாட்டேங்கிறாரு, அங்கே போக மாட்டேங்கிறாரு, இப்படின்னு ஏதாவது பேச்சு பேசின உடனே என்ன செய்வாங்க? அங்கேருந்து போயிடுவாங்க. நான் 20 வருஷமாக தாவா சென்டரில் வேலை பார்க்குறேன், ஆனால் என்ன இன்னைக்கு வந்தவன் இப்படி பேசிட்டானே என்று சொல்லி அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் உண்மையில் வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்காக ஒரு மனிதன் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்விற்காக அதை பொறுத்து கொண்டு, அல்லாஹ்விற்காகத்தான் இத்தனை வருடங்கள் நான் உழைத்தேன் என்பதை அவன் அறிந்து கொண்டால் அவன் என்ன செய்வான்? நிம்மதியை இழக்க மாட்டான். குழந்தை மாறு செய்கிறதா, நான் அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாமே செய்தேன் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? நிம்மதியை தன்னுடைய உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டே இருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொன்று, கலா கதிர் என்ற ஒன்றை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கலா கதிர் என்பது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே எழுதப்பட்டு விட்டது என்ற அந்த ஒரு கொள்கை. என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு கிடைத்தது உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களுக்கு கிடைத்தது, உங்களிடத்தில் இருப்பது உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களை விட்டு தப்பி போனது உங்களுக்கு கிடைக்க இருந்ததும் அல்ல என்று சொல்வார்கள். புரிந்ததா?
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே அது உங்களுக்கு சொந்தமாக இருந்ததும் அல்ல என்று சொல்வார்கள். இதுதான் கலா கதிர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இதை விட ஒரு சிறந்த உபதேசம் யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேனைகள் காய்ந்து விட்டது, ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது, எதுவெல்லாம் எழுதப்பட்டதோ அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி அல்லது சோகம், கவலை, மனக்கஷ்டம், மனக்குழப்பம் இருக்கிறதா, அதில் ஏதோ ஒரு ஹைர் இருக்கும், ஏதோ ஒரு நலவு இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு தெரியும். யூசுப் என்ற ஒரு இறை தூதர், ஒரு நபி. அவர் சிறைக்கு போனார். எதற்காக? நல்ல விஷயத்தை செய்ததற்காக. நல்லவர் என்பதற்காக சிறைக்கு சென்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூடவே 2 தோழர்களும் இருக்கிறாங்க. சிறையில் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க, மொத்தம் 3 பேர். இந்த 2 பேரும் முதலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா விடுதலை ஆகிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாகவே விடுதலை ஆகிவிட்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரக்தி அடையலை. நான் நல்லவன், நான் சிறையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு முன்பாக தவறு செஞ்ச 2 பேர் விடுதலை ஆகிறாங்களே, கவலைப்படலை. அந்த 2 பேரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார், 2வதுள்ளவர் பணியாளராக, வேலைக்காரனாக மாறினார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாகத்தான் வெளியே வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? மந்திரியாக வந்தார்கள். அதுதான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய திட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அதுதான். இன்னொன்று என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளே சில நேரங்களில் நிம்மதியை நாங்களே குலைச்சு கொண்டே இருப்போம். அதுக்கு ஒரு உதாரணம், அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். எஜிப்டினுடைய, மிஸ்ரினுடைய கவர்னராக இருந்தார். அவர் ஒரு நாள் கழுதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். கழுதையில் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி பழைய கழுதையை வச்சிருக்கிறீங்களே, மாற்ற வேண்டியதானே? எப்படி? பழைய கழுதை, பழைய வாகனம், இன்றைக்கு நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் பழைய வண்டியை வச்சிருக்கிறீங்களே, மாற்ற வேண்டியதானே? அதனால் நல்ல நோக்கத்தில் சொல்கிறாருன்னு வைங்களேன். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்கு முன்பாக நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இதே போல் பிரச்சனைகளை எங்களுக்கே நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் கிடையாது. சம்பளத்தில் பிரச்சனையா? இல்லை, நல்ல சம்பளம். ஏதாவது கஷ்டமான வேலையா? இல்லை, நல்ல வேலை தான், பிரச்சனை இல்லை. சேலரியெல்லாம் கிடைக்குதா மாதம்? அதெல்லாம் கிடைக்குது. ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேலை எனக்கு மாறணும், வேறு கம்பெனிக்கு நான் போக போகிறேன், அந்த கம்பெனியில் இதை விட நல்ல சேலரி கொடுக்குறானா? இல்லை, அதுவும் இல்லை. அப்போ ஏன் மாறுறீங்க? அது போர் அடிச்சிருச்சு, விரக்தி, நிம்மதி இல்லை, கவலை ஏற்படும். ஃபஸ்ட்டு சோர்வு, முதல்ல சோர்வு ஏற்படும், விரக்தி ஏற்படும், கவலை ஏற்படும். அதற்கு பிறகு என்ன? நிம்மதியற்ற தன்மை. இது ஒரு முஃமின் தனக்குத்தானே என்ன செய்வான்? சில மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஜாபு மாறணும், எதற்கு? நிம்மதி இல்லை, ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருப்போமே, சில ட்ரெஸ்ஸுகள் நாங்கள் போட்டுட்டு இருப்போம், அதில் கலர் போயிருக்காது, கலர் போகாது. 1 வருஷம் பயன்படுத்தி இருப்போம், என்ன செய்வோம்? அதை தூக்கி தூர போட்டுருவோம். என்ன? அதில் ஒரு விரக்தி, 1 வருஷமாக அந்த சட்டையை நான் போடணுமா, அதை தூக்கி தூர போட்டுருவோம். ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபோன், நல்ல ஃபோன் வச்சுருப்பார், கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை, பேட்டரி பிரச்சனையா? அதுவும் இல்லை. அல்லது ஸ்டோரேஜில் ஏதாவது பிரச்சனையா? எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த ஃபோனை மாற்றணும், ஏன்னா 1 வருஷம் வச்சுருக்கிறேன், விரக்தி, நிம்மதி இல்லை. ஐஃபோன் வச்சுருப்பாங்க இன்னைக்கு. ஐஃபோன் இன்னைக்கு எந்த வருஷன் வந்திருக்கு? 17. ஐஃபோன் 17 வந்திருக்குன்னு வைங்க. ஐஃபோன் 13 வச்சுருப்பான ஒரு ஃப்ரெண்டு, அவனை போய் கேட்டு பாருங்க, நிம்மதியாக இருக்கானான்னு? நிம்மதி இருக்காது. அவன் எடுக்கக்கூடிய நேரத்தில், புதுசாக ஐஃபோன் 13 எடுக்கிற நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுவார், எல்லாருக்கும் முன்னால் அதை எடுத்து வெளியில் வைப்பார், இதை காட்டுவாப்பில். ஆனால் இன்னைக்கு ஐஃபோன் 17 வந்துருச்சுன்னா அந்த ஃபோனை வெளியே எடுக்க மாட்டார், காட்ட மாட்டார். என்ன? மன நிம்மதி இல்லை. ஐஃபோன் 17 நான் எடுக்கலையே, என்ன பிரச்சனை? அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு நாங்களே நிம்மதி என்ன செய்வோம்? குலைச்சு கொண்டே இருப்போம், நிம்மதியை நாங்களே கெடுத்து கொண்டு இருப்போம். அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு இடத்துல அந்த சஹாபி, அந்த தோழர் கேட்டார், நீங்கள் கழுதையை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு. அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உடுக்கக்கூடிய ஆடை எனக்கு போதுமாக இருக்கக்கூடிய காலமெல்லாம், என்னுடைய அங்கங்களை அது மறைக்கும் காலமெல்லாம் இந்த சட்டையோடு, இந்த ஆடையோடு நான் விரக்தி அடைய மாட்டேன் என்று சொன்னார். 2வது சொன்னார், என்னுடைய மனைவி என்னோடு நல்ல முறையில், அஹ்சனாக நல்ல முறையில் நடக்கும் காலமெல்லாம் என்னுடைய மனைவியோடு எனக்கு அதிருப்தி ஏற்படாது. என்னுடைய வாகனம் என்னை சுமந்து செல்லும் காலமெல்லாம் அதனோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? விரக்தி அடைய மாட்டேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களே செஞ்சு கொண்டிருப்போம். ஒரு கதை சொல்வார்கள், என்னன்னா ஒரு வீடு, சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும், அவர் ஒரு 30 ஆடுகளை வைத்திருக்கிறார்.
இந்த 30 ஆடுகளும் வீட்டிற்கு வெளியே வைத்து அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவி எப்போ பாரு பிரச்சனை, சின்ன வீடாக இருக்குது, கால் இடிக்குது, கை இடிக்குது, இப்படி டெய்லி பிரச்சனை. ஏதாவது பெரிய வீட்டுக்கு போகலாமே, நிம்மதி இல்லை, அந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, சின்ன வீடாக இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை. அவர் ஒரு அறிஞர்கிட்ட போனார், இதற்கு தீர்வு வேணும், எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி இல்லை. அந்த அறிஞர் சொன்னார், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? 30 நாளில் உனக்கு நிம்மதியை நான் மீட்டு தர்றேன், நிம்மதியை நான் 30 நாளில் மீட்டு தர்றேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்டார். அவர் சொன்னார், செய்வேன், பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செய்வேன். அவர் சொன்னார், அந்த 30 ஆடுகளையும் வீட்டுக்குள்ளே எடு, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் அந்த 30 ஆடுகளை. அவர் அதே போல் 30 ஆடுகளை வீட்டுக்குள்ளே எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அங்கே இன்னும் பிரச்சனை டபுள் ஆகி மனைவி என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் இவர் தீர்வோடு வருவாருன்னு, இது பெரிய பிரச்சனையாக மாறி வீட்டுக்குள்ளே 30 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் வச்சு வளர்க்குறார். 30வது நாள் ஓடி போனார் அந்த அறிஞர் இடத்துல. என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொல்லிட்டு நிம்மதி இன்னும் ஜாஸ்தியாயிருச்சே, நிம்மதி இன்மை. அந்த அறிஞர் சொன்னார், அந்த 30 ஆடுகளையும் அப்படியே வெளியே எடுத்துரு, வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு. அந்த 30 ஆடுகளையும் அவர் வெளியே எடுத்து வைத்து விட்ட பிறகு அன்றைய இரவு அவங்க தூங்குறாங்க. மனைவி சொல்கிறாங்க, எப்பா என்ன நிம்மதியாக இருக்குது. அப்போ நிம்மதி என்பது அந்த வீட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அவர்களுக்கு தெரியலை. இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. நிம்மதி என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை உணர்வது கிடையாது. பிரச்சனைகள் வருவது அது அடுத்த விஷயம், ஆனால் நிம்மதியாக இருந்தாலும் நாங்களே அந்த நிம்மதியை கெடுத்து கொள்ளக்கூடிய பல வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முக்மின், ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க நபி அவங்க. அஜபன் லி அம்ரில் முக்மின், முக்மின் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு, ஒரு முஸ்லீமை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்ன காரணம்? இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா செயல்களும் நலவாகத்தான் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அவனுக்கு நலவு ஏற்பட்டால் அதிலும் ஹைர், அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுதா, பிரச்சனை ஏற்படுகிறதா, அப்போது அவன் பொறுமையாக இருக்கின்றான், அதுவும் அவனுக்கு ஹைர் தான், அதுவும் அவனுக்கு நலவுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் ஒரு மனிதன் முஃமினாக இருந்து அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவனாக இருந்து அவனுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சுன்னாவை எடுத்து நடப்பான் என்று சொன்னால் அவன் எண்ணுவான், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், படைத்த இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் என்னை கைவிட மாட்டான். நான் கேட்பது இந்த மஹ்லூக்குகள், உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த மனிதர்களிடத்தில் நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். நான் கேட்கக்கூடிய ஒரே தகுதியுடையவன் ஹாலிக், இதையெல்லாம் படைத்தவன், அவனிடத்தில் மட்டும்தான் நான் கேட்பேன். மஹ்லூக்குகளிடத்தில் நான் கேட்கப் போவது கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு கெடுதி ஏற்படுகிறதா, அதில் ஏதாவது ஒரு ஹைர் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நான் கேட்கின்றேன், அது நடக்காமல் இருக்கிறதா, நான் கேட்பது எனக்கு கிடைக்காமல் இருக்கின்றதா, அதில் ஏதாவது ஒரு தீங்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பார்ப்பீங்க, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்குது. இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பல பேர் டிராஃபிக்கில் சிக்கி அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாமல் போவாங்க. கடந்த காலத்தில் கூட அமெரிக்காவோ கனடாவுக்கோ போகக்கூடிய ஒரு ஃப்ளைட் என்ன செய்யுது, வெடித்து சதுருது. அதில் கஷ்டப்பட்டு அந்த கனடாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ விசா எடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமம். 10 வருடம் 15 வருடம் கஷ்டப்பட்டு அதற்காக படித்து அதற்காக செலவு செஞ்சு போகணும்னு இருப்பாங்க. கடைசியில் டிராஃபிக்கில் மாட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாமல் போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு இது கெடுதி, எனக்கு இப்படி நஷ்டமாயிருச்சே, நிம்மதி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் என்ன செய்யுது, பறக்கக்கூடிய நேரத்தில் வெடித்து சிதறுகிறது. அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், நான் டிராஃபிக்கில் மாட்டினது என்னது தான், ஒரு நலவு தான், ஒரு ஹைர் தான், அது ஷர் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து அல்லது பார்த்த விஷயங்களும் இருக்கிறது, அல்லது அதே போல பார்க்காத சில விஷயங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு மறைத்து வைத்து எங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கின்றான் என்பது ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்கும். ஆட்சியில் நிம்மதியா, ஃபிரௌன் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். ஆட்சியில் நிம்மதி என்றால் ஃபிரௌன் நிம்மதியாக இன்று வரை இருந்திருக்க வேண்டும். அதே போல பணத்தில் நிம்மதியா, காரூன் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். பலத்தில் நிம்மதியா, ஆது சமூது கூட்டத்தங்கள் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். பொருளாதாரம் அதில் நிம்மதியா என்றால் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மதியன் வாசிகள் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் யாரும் இன்று உலகத்தில் இல்லை. நிம்மதி என்பது முஃமினுடைய வாழ்க்கையில், முஃமின்களுடைய கொள்கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபி பதனிஹி அல்லது ஃபி ஜஸதிஹி ஆமினன் ஃபி சிர்பிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும், யார் ஒருவர் காலை நேரத்தில் எழும்புகிறாரோ,
எழும்பக்கூடிய நேரத்தில் முஆஃபன் ஃபி பதனிஹி, அவருக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அவருக்கு இருக்கிறது. காலையில் முழிக்கிறீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமினன் ஃபி சிர்பிஹி, குடும்பத்தோடு இருக்கிறார், வீட்டுக்கு மேலே கூரை இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது. அதே போல கூத்து யௌமிஹி ஃபக அன்னமா, அதாவது உங்களுக்கு அன்றைக்கு உணவு இருக்கிறது, அன்றைக்கு முழுக்க சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது. அப்போ நல்ல ஆடை இருக்கிறது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. அதே போல அன்றைக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சாப்பாடும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹீசத் லஹு துன்யா, அவன் இந்த உலகத்தையே பெற்றவனை போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் சில்சிலத்து சஹீஹா என்ற நூலிலும் அல் அதபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நிம்மதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திக்ரில் தான் இருக்கிறது என்பதையும், எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது போல தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத் பொருந்திய வாழ்க்கையாக, சக்கீனத்தான வாழ்க்கையாக, ரஹ்மத் பொருந்திய வாழ்க்கையாக, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அறவே தந்து முழுவதுமாக தந்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அதை நாங்கள் கேட்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், குழப்பங்கள் வந்தாலும், ஃபித்னாக்கள் ஃபசாதுகளை விட்டு அல்லாஹ் எங்களை தூரப்படுத்துவானாக. எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், இந்த சிறப்பு உரையாற்றிய மௌலவி ஜமீல் மோர் அவர்களுக்கு நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இவர் ஆற்றிய உரையிலிருந்து இறுதியாக கேள்வி கேட்கப்படும், அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இஸ்லாத் அவரை நம்ம நசீர் மௌலவி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தா எல்லாம் கொடுக்கணும். நமக்கு என்ன இருக்கும்? அன்பான சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் சில சமயம் நல்லது நடக்கும். வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி சந்தோஷங்கள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சில சமயம் கஷ்டம் வரும்போது நம்ம ஏதோ மாதிரி சோகமா இருக்கும். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் இது நன்மைக்கு. நல்லது நடந்துச்சுன்னா நம்ம அல்லாஹ் நன்றி சொல்லக்கூடியதாகவும், கஷ்டம் வந்துச்சுன்னா பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி அழகான விஷயங்களை நம் மனதுக்குள் பதிய வைக்க மதீனாவில் இருந்து வருகை தந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் மௌலவி முகமது நசீர் மதனி அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال رسول الله صلى الله عليه وسلم إذا مررتم برياض الجنة فارتعوا. قالوا وما رياض الجنة يا رسول الله؟ قال حلق الذكر. قال الله تعالى في القرآن الكريم إن مع العسر يسرا فإن مع العسر يسرا. قال الله تعالى في القرآن الكريم فإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம் உங்களுக்கு காணிக்கையாக எடுத்துரைக்கப்பட்டால் அதையோ அல்லது அதைவிட மிகச்சிறந்த ஒன்றையோ நீங்கள் பதிலாக கூறுங்கள் என்ற திருவசனத்தை ஞாபகமூட்டியவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான முதற்கண் சலாத்தை நமது அன்புவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எத்தி வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடிய இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்க பூஞ்சோலைக்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சென்றீர்கள் என்றால், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சொர்க்க பூஞ்சோலைக்கு பக்கத்தால் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால்
உடனே அமருங்கள் என்று சொன்னார்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், யார் ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் அந்த சொர்க்க பூஞ்சோலையுடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது கேட்டார்கள். அப்போ சொர்க்க பூஞ்சோலை என்று நீங்கள் நாடுவது எதை என்று அந்த சஹாபாக்கள் கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய இடங்கள், இலக்குதிக்கர், அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே என்னது? சொர்க்க பூஞ்சோலைக்கு சமம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, அதில் இருக்கக்கூடிய அந்த கூலி எவ்வளவு பெரிய கூலி என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள். மன்சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் அறிவை தேடி என்ன செய்கிறார்? ஒரு பிரயாணம் செய்கிறார், ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார், ஒரு இடத்துக்கு வருகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு எதற்கான வழியை இலகுபடுத்துவான்? சொர்க்கத்திற்கான வழியை இலகுபடுத்துவான். அப்போ நீங்கள் எதற்கான வழியை இலகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சொர்க்கத்துக்கான வழியை இலகுபடுத்தி கொண்டீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான் என்னை ஒரு சபையிலே அவன் நினைவு கூறினான் என்று சொன்னால் அதைவிட மிகச்சிறந்த சபையிலே நான் அவரை நினைவு கூறுவேன். ஒரு அடியான் என் பால் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் என்ன செய்வேன்? அவன் பால் நான் 2 அடிகளை எடுத்து வைப்பேன். அவன் விரைந்து வந்தால், அவன் நடந்து வந்தால் நான் அவன் பால் என்ன செய்வேன்? விரைந்து செல்வேன். ஆகவே அல்லாஹ்வை நெருங்குகின்ற வழிகளில் அல்லாஹ் அதையும் விட மிக நெருக்கமாக எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறான். யார்? எங்கள் அனைவரையும் படைத்து பல்வேறுபட்ட சிந்தனைகளை நாங்கள் இப்போ இருக்கிறோம். வியாழக்கிழமை நேரம் பல வேலை பழுக்களில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த நாளில் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய இந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் அருளை புரிந்திருக்கிறான். ஆகவே சொர்க்கத்திற்கான வழியை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இலகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் இந்த விடயத்தை கூறியவனாக இன்றைய தலைப்பை நாங்கள் பார்ப்போம். தலைப்பை இன்றைய பார்த்தோம் என்று சொன்னால், நலன்களும் ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நலவுகளாக இருக்கட்டும், கெடுதிகளாக இருக்கட்டும், ரெண்டுமே அவனுக்கு எதுதான்? நலன்தான். அல்லாஹ் அவனுக்கு நன்மையை தான் நாடுகிறான் என்றுதான் என்னுடைய தலைப்பு. சரி, இதில் பல்வேறுபட்ட கேள்வி கணைகள் உங்களுடைய உள்ளத்தில் ஓடலாம். ஏன்னா முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நலன் ஓகே, கெடுதியும் எப்படி நன்மையாக வரக்கூடியதாக அமையும் என்று பல்வேறுபட்ட கேள்வி கணைகளை நாங்கள் பார்க்கிறோம். சரி, சோதனையின் போதும், ஒரு முஸ்லிம் சோதனையின் போதும் நன்மையின் போதும் எவ்வாறான நிலையை கடைபிடிக்கிறான்? உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கஷ்டம் வந்துட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வந்து விட்டது என்றால் நீங்கள் எப்படியான நடவடிக்கையிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் ஒரு வெற்றியை கண்டுவிட்டான், ஒரு மகிழ்ச்சியை கண்டுவிட்டான், ஒரு அதிர்ஷ்டத்தை அல்லது வெற்றியை கண்டுவிட்டான் என்று சொன்னால் சில பேர் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஃமின் என்ன செய்வான்? இறைவனை புகழ்வான். இது யாருடைய புறத்தால் கிடைத்தது? இறைவனுடைய புறத்தால் கிடைத்தது என்று சொல்வான். தன் நிலை மறந்து போகின்ற நேரத்திலே அவனிடத்திலே ஒரு என்ன செய்யும்? தலையிலே ஒரு பெருமை ஒன்று வந்துவிடும். அந்த நேரத்திலே அவன் நினைப்பான், என்னது? இது என்னுடைய திறமையால் ஏற்பட்டது. என்ன செய்வான்? இது என்னுடைய திறமையால் ஏற்பட்ட ஒன்று என்ற நிலைக்கு அடைவான். இதே நேரத்திலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறதுன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஒன்று வருகிறது, ஏற்க முடியாத ஒரு கஷ்டம். அப்ப என்ன செய்வான்? உண்மையான முஃமின் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டி விடுவான். இந்த கஷ்டம் வருகிறதா, இந்த கஷ்டத்தின் பின்னால் எனக்கு நலவு உண்டு, அல்லாஹ் இதற்கு நலவை நாடி இருக்கிறான் என்று நினைப்பான். சில நேரங்களில் அந்த மனிதன் என்ன நினைப்பான்? எனக்கு மட்டுமா இந்த சனியை வந்து தொலையணும், எனக்கு மட்டும் இந்த நேரத்தில் கஷ்டம் வருதே, அடி மேல் அடி விழுதே, சேலரி கிடைக்கல, குடும்பத்துக்கு நாங்கள் காசு அனுப்பல, பல தேவைப்பாடுகள், கல்யாண வேலை இருக்குது, பல்வேறுபட்ட பிரச்சனை ஒன்றா வருது, எனக்கா இந்த வேதனை வரணும் என்று என்ன செய்வான்? அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை என்ன செய்வான்? தூற்றக்கூடிய நிலைக்கு செல்வான். இது பொதுவாக ஒரு மனிதன் தனது கண்ட்ரோல், தனக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடை இழக்கின்ற நேரத்திலே ஏற்படக்கூடிய 2 பாதிப்புகள். ஒன்று என்ன செய்கிறது? அளவு கடந்து என்ன செய்கிறது?
தன்னுடைய திறமையால் ஏற்பட்டது என்று பெருமை அளவிலே பெருமை அடித்து பேசிக்கொள்ளுது. ரெண்டாவது விடயம் என்னது? அல்லாஹ்வை அப்படியே ஒரு கஷ்டம் ஏதாவது நடந்து விட்டு என்றால், துன்பம் நடந்து விட்டு என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் இப்படியான துன்பங்களை தருகிறான் என்ற நிலைப்பாடை கொள்வது. இதற்கு மாற்றமாக எப்படி இந்த பிரச்சனைகளை அணுகுவது, இந்த பிரச்சனைகள் என்று மனிதனுக்கு, குறிப்பாக முஃமின்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள், இந்த துனியா ஏன் இவ்வளவு சோதனை களமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒன்றாவது முதலாக நாங்கள் எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்றால், இந்த உலகம் ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த முஃமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக அருள்மறையாம் திருமறையில் எதை குறிப்பிடுகிறான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் மிகச்சிறந்தவர் யார்? உங்களில் மிகச்சிறந்தவர் யார்? நல் அமல்களால் மிகச்சிறந்தவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறானா இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் என்னது? பரிசோதனை களம். ஒரு எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி ஒரு பதவியோருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மேல் கொண்டு நாங்கள் செல்வதற்கான ஒரு ஸ்டேட்டஸை அடைகிறதுக்கோ, ஒரு பரீட்சையிலே நாங்கள் சித்தி பெறுவதற்கோ, ஒரு அந்தஸ்து அடைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரீட்சையில் அமர்ந்து அதை பாஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அப்படியா இல்லையா? ஒரு பரிசோதனையை கடந்து அந்த அந்தஸ்தை அடைய வேண்டிய தேவை இருக்குது. அந்த பரிசோதனையில் அதற்கான ப்ரிப்பேரேஷன், அதற்கான தயாரிப்புகளோட அந்த பரிசோதனையை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையா? இந்த பரிசோதனை களம்தான் என்னது? இந்த துனியா என்றது முதல்ல நாங்கள் வினைக்கொள்ளணும். ரெண்டாவது விடயம், இந்த சொல்லப்படக்கூடிய இந்த சோதனை ஏன் நல்லவர்களுக்கு மட்டும் வர வேண்டும்? நான் இஸ்லாத்தை ஏண்டிய மட்டும் கடைபிடிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் ஏன் சோதனை களமாக அமைய வேண்டும்? நாங்கள் சில நேரம் பார்ப்போம், 2 கட்டங்களை பார்க்கிறோம். வாழ்க்கையில் 2 கட்டங்கள். நீங்கள் நல்லவராக நீங்கள் மாற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல முஃமினாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கிற தருணத்தில் 2 விதமான நிலைமையை நீங்கள் மேற்கொள்வீங்க. 2 விதமான நிலைமைகளை நீங்கள் கடந்து வர வேண்டிய வரும். ஒன்று, எவ்வளவு பேர் என்ன செய்தார்கள்? ஜொலியாக இருக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், அப்பயும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே. பல பேருக்கு அநியாயம் செய்து, எனக்கும் அநியாயம் செய்து நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலிருந்து ஒரு துன்பத்தை அனுபவித்து இருக்கிறீர்கள். எனக்கு துன்பம் இழைத்தவனெல்லாம் நன்றாக வாழ்கிறானே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அப்படியா இல்லையா? இப்படியான ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு, அனைத்து பாவங்களும் இல்லை, நான் இதுக்கு பிறகு நான் ஒழுங்கான முஃமினாக நான் நல்ல மல்களை செய்து கொண்டு என்னுடைய குடும்பத்தோடு நல்ல மல்களை செய்து கொண்டு சரியான ஒரு வழியை பின்பற்றி வாழணும்னு நினைக்கிற தருணத்தில் வரக்கூடிய சோதனை, அப்படியா இல்லையா? சில பேர் நல்ல ஜொலியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் அனுபவிக்கணுமோ, ஹராமான வழிகள் என்ன வழிகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவித்து விட்டு ஒரு நல்லொரு நிலையிலே அவர்கள் ஒரு வாழ்க்கையை தொடங்கி நாங்கள் என்ன செய்யும்? திருந்தி வாழ வேண்டும் என்ற நிலைமையை அடைகிற நேரத்தில் அதை என்ன செய்யும்? அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? அத்தையவர்களும் சோதனையை கொடுப்பான். இந்த 2 கட்டமும் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்று சொன்னால், உண்மையிலே ஈமான் கொண்ட விசுவாசிகள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள், அவனுடைய கட்டளைகளை அடியொட்டி நடக்க வேண்டும் என்று முயற்சியில் இறங்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சோதனை வரும் என்றால், அஃப்கோர்ஸ் நிச்சயமாக நல்லவர்களுக்குத்தான் சோதனை வரும். நல்லவர்களுக்கான சோதனை களம், பரிசோதனை என்பது, கஷ்டங்கள் என்பது அதிகம் மேற்கொள்ளவர்கள் நல்லவர்கள் தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதற்கு மிக முக்கியமான உதாரணம் சகோதரர்களே, நாங்கள் நினைக்கக்கூடிய நீங்களும் நானோ நல்ல முஃமின் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய நீங்களும் நாங்களுமோ அல்ல, நானுமோ அல்ல, நபிமார்கள். அதாவது அதிகமான கஷ்டங்களை முகம் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யார்? நபிமார்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அன்சல். அப்படி என்றால் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள், இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார்?
நபிமார்கள். ஒரு காரணம் சொல்லுங்க இந்த பக்கத்துல இருந்து, ஏன் நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள்? நபிமார்கள் என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவதற்கான காரணம் யாராவது ஒருத்தர்? மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அறிவதற்காக, அதாவது மனிதர்களை மிகச்சிறந்தவர்களாக ஆகுவதற்காக, நபி பட்டத்திற்கு அந்த ஒரு அந்தஸ்து, அந்த அந்தஸ்துக்கு தகுதியாக இருப்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். மக்கள் அவர்கள் மூலம் படிப்பினை பெறுவதற்காக. எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை சொன்னீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விடயங்களும் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நீங்கள் அனைத்து விடயங்களும் சிறந்த மனிதர்கள், ஒரு சிறந்த அந்தஸ்து, சிறந்த மனிதர்கள் என்ற அந்த அந்தஸ்து, நல்ல மனிதர்கள், மனிதர்களே மிக நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கான அதிகமான சோதனைகள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அஷத்துன்னாசி பலாஅன் அல் அன்பியா, மனிதர்களிலே மிக மிக சோதனை அனுபவிப்பவர்கள் யார்? நபிமார்கள். ரெண்டாவது யார் தெரியுமா? சும்மல் அம்சல், சும்மல் அம்சல், பிறகு நல்ல மனிதர்கள். நபிமார்களை பின்பற்றி நல்ல உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய முஃமின்கள், நல்ல மனிதர்கள். பின்பும் அல்லாஹ் தஆலா நபியர்கள் என்ன சொல்கிறார்? நல்ல மனிதர்கள். அப்ப நபி அவர்களுடைய கூற்றுப்படி ஒரு மனிதர்களில் அதிகமான கஷ்டங்களை முகம் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? நல்லவர்கள், நபிமார்கள். நபிமார்களுக்கு பிறகு முஃமின்கள், அவர்களுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய முஃமின்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமாக பார்த்தோம் என்றால் நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜமீல் மௌலவி அவர்கள் அவருடைய பயானில் குறிப்பிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் 11 சகோதரர்களோடு அவரும் ஒரு சகோதரர் எந்த இடத்துல? கன்ஆன் என்ற பிரதேசத்திலே பிறக்கிறார்கள். எங்க? கன்ஆன் என்ற பிரதேசத்தில் பிறக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையிட பேர் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவரும் ஒரு இறை தூதர், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இறை தூதர். இப்போ தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையிடத்திலே மிக அன்புக்குரியவராக இருக்கிறார். ஏன்னா அன்புக்குரிய ஒருவராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி சகோதரர்களால் என்ன செய்யப்படுகிறார்? அவர் பால் கிணற்றிலே தள்ளப்பட்டு என்ன செய்கிறார்? கைவிடப்படுகிறார். சோதனை யாருக்கு பிடிக்குது? தந்தை, தன் குழந்தை இழந்த தந்தைக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. அழுது அழுது பார்வையும் இழந்துட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம்! பிறகு வரக்கூடிய நபி, அவருக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகளிலே வரக்கூடிய மிகச்சிறந்த வழிகாட்டியாக வரக்கூடிய ஒரு நபியை இழக்கிறார். எப்பொழுது? தன் பிள்ளைகள் அனைவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய பிள்ளையை இழக்கிறார். எங்க? கன்ஆன் என்ற ஊர்லே, அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலே பால் கிணற்றில் என்ன செய்கிறார்? விடப்படுகிறார். அழுது அழுது துவா கேட்கிறார். அழுது அழுது இறைவனிடத்தில் கேட்கிறார், இறைவனே எனது குழந்தை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடு என்பதாக கேட்கிறார். அந்த அழுது அழுது கேட்கிறார். பல சோதனைகள் கொடுத்த நேரத்திலே கன்ஆன் என்று அந்த வியாபார குழுவினிடத்திலே வருகின்ற நேரத்தில் அந்த குழு என்ன செய்கின்றது? அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு போகுது. அந்த நாடுக்கு ஈஜிப்ட் என்ற இன்னொரு மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். சரியாக சோதனை அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், முதல் கட்டமாக தன்னுடைய கவலையை தெரிவித்து அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்? முறையிட்டு தனது குழந்தையை மீட்டி தருமாறு கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் மீண்டும் ஒரு அடி ஒடுக்கிறான். ஒரு சோதனை பேரடியாக விழுகிறது. அந்த ஊரிலே காட்டுப்பகுதியில் இருந்த குழந்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்யுது? கொண்டு போய் சேர்த்துது. அப்போ அல்லாஹ் அன்மிக்கிறானா தூரப்படுத்துகிறான் அந்த விஷயத்தை? அவர் கேட்ட விடயத்தை ஆரம்பத்திலே தூரப்படுத்துகிறான். எவ்வளோ பெரிய சோதனை! ஆனால் இறுதியிலே அந்த தந்தையும் மகனும் சேருகின்ற நேரத்திலே அந்த ஈஜிப்டிலே மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அந்தஸ்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒன்று சேர்க்கிறான். இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை தன்னை அழைப்பு பலியை எத்தி வைத்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை சொன்னால், எப்பொழுது? நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்தில். உண்மையை சொன்னதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எது? பல நாட்களாக இரவு பகலாக எரியூட்டப்பட்ட அந்த நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகிறார். அந்த தூக்கி வீசப்பட்ட நேரத்திலும் கூட நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்?
ஏதாவது ஒரு வழியில் வாய் தவறியாவது என்ன செய்யும், ஒரு நிர்பந்தத்தின் பேரில் எங்களுக்கு தெரியும் உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஒருவர் வற்புறுத்துகிறார். உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே சிறுக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தை ஒருவர் எங்களுக்கு என்ன செய்கின்றார், உச்சரிக்குமாறு என்ன செய்கின்றார், வற்புறுத்துகிறார். அப்படித்தானே எங்களுடைய நாடுகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உயிர் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சிறுக்கூடிய வார்த்தை, உதாரணமாக சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு பதிலாக ஒருவர் நிர்பந்திக்கிறார், ஸ்ரீராம் என்று சொல் என்னை நிர்பந்திக்கிறார். உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம், அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், உள்ளத்திலே ஏற்றவராக மொழியின் அவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மொழித்தலாக அப்படியான சிறுக்கூடிய வார்த்தை சொல்வதற்கு அனுமதி உண்டு, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இதுவாவது எங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு சலுகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்திலும் கூட என்ன சொன்னார், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த நெருப்பு கிடங்கு என்ன செய்யப்பட்டது, குளிராக, ஒரு சாந்தமான குளிராக மாற்றப்பட்டது, சாந்தமான குளிர்ச்சியாக மாற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியவர்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முன்மாதிரி உண்டு, நபியவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி உண்டு. யார் எப்படிப்பட்ட நபி, பிறப்பதற்கு முன்னரே யாரை இழந்துட்டாரு, தந்தையை இழந்து விட்டார். பிறந்த 6வது வயதில் யாரை இழந்து விட்டார், தாயை இழந்து விட்டார். சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இமேஜினேஷன் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு குழந்தை, எங்களுடைய குழந்தையாக எடுத்துக்கொள்ளுமே, எங்களுடைய குழந்தைக்கு ஒரு தாயும் தந்தையும் அட்ட நிலையில் வளருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும். உங்களுடைய குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட மனநிலை, இந்த சூழலிலே அப்படியான சூழலில் வரக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட பாரதூரமான சவால்கள் எதிர்கொண்டு சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மற்றும் வைத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிறப்பதற்கு முன்னரே தந்தையை மரணித்து, பிறந்து 6 வயதில் அவருடைய தாயும் மரணிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் பல்வேறு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து 40வது வயதில், எப்போ நபி பட்டம் கிடைக்குது, 40வது வயதில். இப்போ டிகிரி பட்டம் எத்தனை, 16 17 வயசுலையும் கிடைக்கும். ஏன்னா டிகிரி பட்டங்கள் 40வது வயசில் என்ன கிடைக்குது, நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. மீண்டும் என்ன 63 வருடங்கள், கிட்டத்தட்ட 23 வருடங்கள் தான் என்ன செய்கின்றார், இந்த உலகத்திலே இஸ்லாத்திலே அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார். அதிலும் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இன்று வரைக்கும் உலகத்திலே அதிகமாக தாக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களில் முதலாக இருக்கக்கூடியவர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். த 100 என்று சொல்லக்கூடிய 100 பேர் என்ற புத்தகத்தை என்ன செய்கிறார், மைக்கேல் H. ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் வெளியிடுகிறான். யாரு இது, யூதன், ஒரு முஸ்லிம் அல்ல, யூதன் வெளியிடுகிறான். மிகச்சிறந்த நபர்கள் என்ற 100 பேருடைய பட்டியலை எடுத்து உலகத்திலே அதிகமாக தாக்கத்தை செலுத்தக்கூடியவர்களுடைய 100 பேருடைய அந்த என்ன செய்கிறான், பேர் பட்டியலை இடுகிறான். அதிலே முதல் இடத்திலே யாருக்கு கொடுக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கிறான். 52வது இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்தில் கொடுக்கிறார். இதே 2வது பாகம் வருகிறது, அதிலும் அவர் மீண்டும் ஒழுங்குபடுத்துகிறார். முதலிடத்தை யாருக்கு கொடுக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இதுதான் இந்த சோதனைக்கு கிடைக்கக்கூடிய, அந்த பரீட்சைக்கு கிடைக்கக்கூடிய தகவை. பரீட்சையை பாஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகமை அது மிகப்பெரிய அந்தஸ்து. சரி, இன்னொரு விடயத்தை நாங்கள் இதிலே பார்ப்போம். சோதனைகள் வருவதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் என்பது சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. சோதனை என்பது கட்டாயம் வரும். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல முஃமினாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சோதனை கட்டாயம் வரும்ன்றதுல எல்லாரும் உடன்படுறோமா இல்லையா? அதாவது ஒரு பரீட்சையை, ஒரு சோதனையை கடந்துதான் ஒரு தகமையை அடைய வேண்டும். ஆகவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக நிச்சயமாக தீமை, அவனுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் கெடுதிகள் வரும் என்பதில் நாங்கள் உடன்படுறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த முஃமினுக்கு மட்டும் ஏன்ப்பா சோதனை வருது? எவ்வளோ பெரிய அநியாயக்காரங்கள்லாம் இருக்கிறார்கள், கண்ணு முன்னாடி எவ்வளோ பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் நினைப்போம் நாளைக்கு சாக மாட்டானா, நாளன்றைக்கு இன்னொரு சாக மாட்டானா. பல பேருடைய பதுவாக்கள், பல பேருடைய சாபங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரன் என்ன செய்வான்?
ஸ்மார்ட்டாக வருவான். என்னது? பல்வேறுபட்ட அநியாயம். அதுலேயும் சொல்ல போனாங்கன்னு சொல்கிறோம், அநியாயத்தை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பார்க்கிற நேரம் என்ன செய்யணும்? ஒரு மனம் வெதும்பும் ஒரு முஃமினுக்கு. அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்கிறானே, அதாவது அநியாயத்தை ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிறது, அநியாயத்தை செய்த ஒரு மோட்டிவேஷன், அதாவது கர்மத்துக்கு மேல் கர்மத்தை செய்கிறது. கர்மத்தை செய்து விட்டேன், அதிலே நான் கச்சிதமாக முடித்து விட்டார், மீண்டும் என்ன செய்கிறார்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. அப்படியா இல்லையா? இப்படியானவர்களை விட்டுவிட்டு, பல்வேறுபட்ட அநியாயக்காரர்களை விட்டுவிட்டு, ஏன் இந்த முஃமின்கள், உண்மையான முஃமின்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த முஃமின்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்திலே இங்கே சோதனைகள் கிடைக்கிறதே, பல கஷ்டங்கள் ஏற்படுகிறதே என்பதற்கான ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி வருதால் ஏன் இந்த சோதனை முஃமின்களுக்கு மட்டும் வரணும்? இதை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே 2 விஷயமாக இதை நோக்கலாம். அதாவது அல்லாஹு தாலா ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் இதை 2 விடயங்களாக 2 விடயத்திற்காக வேண்டி நோக்கலாம். 1வது விடயம், ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் ஏற்படலாம். இபாதத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், ஒரு மனிதனுக்கு அவன் இழைக்கக்கூடிய அநியாயங்கள், அல்லது அதாவது அவன் செய்யக்கூடிய பாவங்கள், தீமைகள், அவன் ஏதாவது வணக்க வழிபாடுகளில் தவறிழைக்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், இதை சரி செய்வதற்காக அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம். பிற ஒரு சப்ஜெக்டுக்கு வாரேன், அடுத்தவன் அநியாயக்காரனுக்கு அந்த தண்டனை இறங்குது இல்லை, ஒரு முஃமின்களுக்கு மட்டும் மேனொரு தண்டனையாக அமைய வேண்டும் என்றால், அந்த செய்த தவறை அல்லாஹ் உடனே என்ன செய்கின்றான்? ஒரு தண்டனையை கொடுத்து அவனுக்கு அதை கஃபாரத், அவர் மன்னித்து விடுகிறான், அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், ஒரு சோதனையை கொடுக்குறான் அல்லாஹ். ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், இபாதத்திலே பொடுபோக்காக இருக்கிறார், என்ன செய்கின்றார்? வணக்க வழிபாடு சரியாக அவர் என்ன நிறைவேற்றதில்லை. சில பேரை நாங்கள் சொல்லுவோம், சுபஹ் மிஸ் ஆகிச்சு, இன்றைக்கு நாள் ஃபுல்லாக முசீபத்தாக இருக்கேன்னா, சுபஹ் மிஸ் ஆகி அவர் என்ன செய்திருப்பார்? தூங்கியிருப்பார், எலும்புக நேரத்தில் வியாபாரம் ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். அது வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்தேனே ஒழுங்கான வியாபாரம் நடக்கலை, ஒழுங்காக வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கி, இந்த விடயத்தை நான் என்ன செய்யலை, நான் சரியாக நிறைவேற்றவில்லை, ஜக்காத்தை நான் கணக்கெடுத்து கொடுக்கல, என்னுடைய நகை காணாமல் போயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு சொத்து என்னுடைய கையை விட்டு போய்விட்டது, இப்படியான பல என்ன செய்யலாம் ஒரு சிந்தனை உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள் சகோதரர்களே. நாங்கள் விட்ட ஏதோ ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அதற்குண்டான என்ன செய்கின்றான்? அந்த கஃபாரத்தை, அதற்குண்டான தண்டனையை தந்து விட்டு விடுகிறான். இதே நேரத்திலே நாங்கள் பார்ப்போம், பல அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனைகள் என்ன செய்யப்படும்? உடனே வழங்கப்படாது. நாங்கள் மட்டும் ஏதாவது ஒரு இபாதத்திலே குறைவிருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு மட்டும் இப்படியான சோதனை வருவதற்கான காரணம் என்ன? அவன் ஒன்றுமே நிறைவேற்றவில்லை, தொழுகையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மதுபானம் அறிந்து கொண்டு பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு இருப்பவனுக்கு மட்டும் ஏன் எப்படியான சோதனை ஏற்படுவதில்லை என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான். அல்லாஹ் மறுமையிலே உங்களுக்கான கூலியை என்ன செய்கின்றான்? தயார்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமையிலே தர விரும்புவதில்லை, அதை தாங்கிக்கொள்ள மாட்டீங்க. அதற்கான தண்டனையை நீங்கள் என்ன செய்கின்ற மாட்டீர்கள்? அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால் மறுமையிலே தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் என்னை நம்பி விசுவாசிகள், என்னை நம்பியதற்காக வேண்டி இந்த உண்மையை கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய கட்டளையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய விசுவாசிகள், நீங்கள் எப்படி இதை கடைபிடிப்பீர்களோ அதே போன்று உங்கள் மீது அனுபவித்துள்ளவன். ஆகவே அதற்கான நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்குமான தண்டனைகளும் உடனே தந்து நான் திருத்த விரும்புகிறேன். இதுதான் அது அல்லாஹ்வுடைய நோக்கம். ஏன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் சரி, அதற்கான தண்டனையை உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தந்து அதை என்ன செய்கிறான்? அந்த தண்டனைக்கான செய்த குற்றத்திற்கான குற்ற பரிகாரத்தை உடனே இந்த உலகத்திலே கொடுக்கிறது. 2வது விஷயம், அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுப்பான். இன்னொரு வகையான சோதனைகள் எதை கொடுப்பான்? 1வது காரணம் நாங்கள் பார்த்துட்டோம், ஏதாவது நாங்கள் செய்த ஏதாவது ஒரு தவறுக்காக வேண்டி ஒரு பரிகாரத்தை கொடுக்கிறது. 2வது விஷயம், தங்களுடைய நிலையை சோதிப்பான். அல்லாஹ் தஆலா தங்களுடைய நிலையை சோதிப்பான். ஏன்? ஒரு மிகச்சிறந்த அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதற்காக வேண்டி. நான் ஏற்கனவே சொன்னது போல, அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா,
நபிமார்கள் தான் சோதனைகள் மிகவும் சோதிக்கப்படுபவர்கள். மனிதர்களே மிகவும் சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் தான். ஏன் அந்தஸ்து கூட மனிதர்களே மிகச்சிறந்தவர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்ற அந்தஸ்தை அடைகிறதுக்கு என்ன தேவை? சோதனை களம் தேவை. அல்லாஹ் ஒரு தீமையை தாரானா, அடிக்கு மேல் அடி விழுது, கையில் காசு இல்லை, கடன்காரன் கோல் எடுக்கிறான், பல வேலை பழுக்கள் இருக்கு, வீட்டுக்கு காசு அனுப்ப வேணும், ஒன்று இல்லைண்டா ஒரே அடியை எல்லாமே இறுகிடுச்சு, கழுத்து இறுகிடுச்சு, என்ன செய்கிறது? நான் இபாதத்தை சரியான முறை நிறைவேற்றுகின்றேனே. இப்படியான சில சோதனைகள், அப்படியா இல்லையா? சில சோதனைகள் என்ன செய்கின்ற தருவதற்கு எதற்காக? அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லாமே நாங்கள் செய்யக்கூடிய தவறுக்காக அல்ல. நாங்கள் யோசிப்போம், எனது நாங்கள் செய்யக்கூடிய நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இப்படி அநியாயம் நடக்கிறது? ஒரு காரணம், நான் ஏதாவது ஒரு செய்த தவறுக்காக வேண்டி ஒரு பரிகாரமாக இருக்கலாம். ரெண்டாவது சகோதரர்களே, நம்பிக்கையை நீங்கள் நிராசை அடையக்கூடாது. ஏன்? உங்களுடைய அந்தஸ்தை மேல் உயர்த்துவதற்காக வேண்டி. ரெண்டாவது நோக்கம் என்னது? அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை மேலுயர்த்துவதற்காக வேண்டி தரக்கூடிய சோதனை தான் அந்த சோதனை. அப்போ இந்த தரக்கூடிய சோதனைகளில் ஏன் இந்த முஃமினுக்கு மாத்திரம் வரக்கூடியதுன்னா ரெண்டு நோக்கம். ஒன்று, அவன் செய்த சிறு சிறு பாவங்கள் ஏதாவது பாவங்களுக்காக ஒரு குற்ற பரிகாரமாக. ரெண்டாவது விடயம், அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. அவனுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை தந்து அந்த சோதனையிலே நாங்கள் பொறுமையோடு கடைபிடிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? அந்தஸ்தை உயர்த்துவான். சரி, வமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும் வயாஃபு அன் கசீர். அதாவது அல்லாஹு தாலா அதை பற்றி அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்ற நேரத்தில் முதலாவது நாங்கள் பார்த்தோம். முதலாவது, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் சம்பாதித்து கொண்டவை என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். வயாஃபு அன் கசீர். அது மட்டும் அல்லாமல் அந்த சோதனை மூலமாக அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான்? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சரியா? அதற்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் தாலா குறிப்பிட்டுள்ளான். அதே போன்று ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் என்னது? இந்த அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. இப்போ இன்னொரு கேள்வி வருது, நாங்கள் குற்றம் செய்கிறோம், ஓகே, முதலாவது விடயம். ரெண்டாவது விடயத்தை நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஒரு சோதனையை தாரான். சரி, நான் செய்கிற குற்றத்திற்கு எனக்கு மட்டும் ஏன் உடனுடன், ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவருக்கு மட்டும் ஏன் உடனுக்குடன் அந்த தண்டனை கிடைக்க வேண்டும்? இதே இடத்துல அல்லாஹு தாலா ஏன் எனக்கு இந்த குற்றத்திற்கான தண்டனையை உடனுக்குடன் தர வேண்டும்? பல பேர் என்ன செய்கின்றார்கள்? அந்த குற்றத்திற்கான பல குற்றங்களை இயக்கிறார்கள், பல குற்றச்செயல்களை ஈடுபடுகிறார்கள், பாவங்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் இல்லை. ஒரு முஃமினுக்கு மட்டும் இந்த உலகத்திலே உடனுக்குடன் ஏன் கொடுக்கிறான் என்றால், சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர அஜ்ஜல லஹுல் உகூபா ஃபித் துன்யா. அல்லாஹ் தாலா அவருக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். யார் ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கான தண்டனையை உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவசரப்படுத்தி கொடுப்பான். அப்ப அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை உடனே தருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்களுக்கு நலவை நாடி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நாங்கள் கவலைப்படுவோமே இன்னொரு விஷயம், எது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி தண்டனை கிடைக்கிறது, அநியாயக்காரனுக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால், சகோதரர்களே, மன ஆதங்கம், பல பேருடைய மன ஆதங்கங்கள் அப்படியா இருக்கலாம். அநியாயக்காரன், பல குற்றங்களை செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் என்ன செய்ய கொல்லக்கூடியவன், பல துன்பங்களை கொடுக்கக்கூடியவனுக்கு ஏன் அல்லாஹு தாலா உடனுக்குடன் இப்படியான இந்த தண்டனை இறக்குவதில்லை? வைதா ஆராதல்லாஹு பி அப்திஹி ஷர்ரன், யார் எவனொருவனுக்கு, ஒரு அடியானுக்கு கெடுதியை நாடுகின்றானோ, அம்சக அன்ஹு விதம்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, அவன பாவங்களுக்குரியான தண்டனை அப்படியே பிடிச்சு வைப்பான். பாவங்கள் என்ன செய்து வைப்பான்? அப்படியே பிடித்து வைப்பான். ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, எப்பொழுது கொடுப்பான்? மறுமை நாளிலே நிரம்ப நிரம்ப கொடுப்பான். வயிறு நிரம்ப, வாய் நிரம்ப கொடுப்பான் அல்லாஹு தாலா மறுமை நாளிலே. அந்த இடத்திலே போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான்? அவனுக்கான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான்.
இதில் 2 தீர்வு. ஒன்று, அல்லாஹு தாலா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு கஷ்டங்களுக்கு உடனே நாங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றுக்கு உடனே தண்டனையை தாரானா, உடனே சோதனை ஏற்படுகிறதா, உடனே அதற்கான ரிசால்ட் கிடைக்குது என்று சொன்னால் ஒரு அர்த்தம் அல்லாஹ் தங்களை விரும்பி விட்டான், அல்லாஹ் தங்களை பாதுகாக்கின்றான், அல்லாஹ் இந்த முஃமின்களை விரும்புகின்றான், இவர்களுக்கு நலவை நாடுகின்றான், இவர்கள் நேர்வழியிலே இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினால் அந்த அன்பிலான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த விடயத்தை செய்கிறான். அதே போல இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் தாலா தண்டனையை அவன் கொடுக்கவில்லை என்றால் அதற்கான தண்டனையை தாமதப்படுத்துகின்றான் என்றால் மிகப்பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது? யௌமல் கியாமத்தி, எப்பொழுது? மறுமை நாளிலே அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பல கேள்விகளுக்குரிய விடைகளை பார்த்தோம். ஒன்று, ஒரு முஃமினுக்கு ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு சோதனை வரும்ன்றதை 2 வகையாக பார்த்தோம். 2வது இன்னொரு விஷயம் பார்த்தோம், முஃமின்களுக்கு மட்டும் ஏனப்பா இந்த உலகத்தில் உடனே அதுக்குரிய தண்டனை கிடைக்கணும், ஏன் அவருக்கு தாமதப்படுத்தக்கூடாது என்பதற்கான அர்த்தத்தையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்படியான சோதனைகள் வருது, ஒரு சோதனை வருது ஒரு முஃமினுக்கு. இந்த சோதனையின் போது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? உதாரணமாக நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம், வறுமை, அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய நோய், ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு, வறுமை, இது மட்டும் ஒரு மனிதனுக்கு சோதனை அல்ல. ஒரு ஈமான் கொண்ட இறை விசுவாசிக்கு ஒரு முஃமினுக்கு இது மட்டும் சோதனை அல்ல. செல்வமும் ஒரு சோதனை, அப்படியா இல்லையா? கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஒரு சோதனை. அவன் எந்த நிலைப்பாடு அவன் கொண்டிருக்கிறான் என்பதை என்ன செய்யும், பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தாலா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றை கொடுப்பான், அப்படியா இல்லையா? செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். உடல் ஆரோக்கியத்தை அவன் என்ன செய்வான், சாதாரண மனிதர்களை விட ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான். சோதனை. அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம், வேதனை என்பது மட்டும் சோதனை கிடையாது. என்ன செய்கிறான், அல்லாஹ் சிலருக்கு பறித்து சோதிக்கிறான், சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த நேரத்திலே சோதனை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு முஃமின் நிலைப்பாடு எப்படி மாறுன்னு பாருங்க. வறுமை என்ன செய்யும், ஒரு குஃபுர் ஷிர்க்குக்கிட்டு செல்லும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறோம்? அடிக்கு மேல் அடி. நீங்கள் திருந்தி நன்றாக நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் ஒரு சோதனை வருதா? சோதனை வருகின்றதா? நான் சரியான முறையில் ஒரு வேலையை செய்து கொள்ள வேண்டும், நான் ஹலாலான முறையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், நான் சரியான முறையிலே ஒரு இபாதத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், சரியான வழியின் பால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் அடைய வேண்டும், அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற நேரத்திலே எனக்கு ஒரு சோதனை வருதென்றால், சோதனை வருகின்ற நேரத்திலே ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான், நிலைப்பாடு, ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவன் என்ன செய்ய வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையை அவன் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா வறுமை என்பது குஃபுருக்கு இட்டு செல்லும். ஏன்னா அல்லாஹுவை மறந்து ஏசக்கூடிய நிலையிலே அல்லது வேற ஏதாவது வழிகளை பின்பற்றக்கூடிய நிலையிலே அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வேறொருவரை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் எங்க விட்டுடும். எது? வறுமை. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன செய்ய, தன் நிலை அறிந்து என்ன செய்வான், தன்னிலை மறந்து அல்லாஹ்வுக்கு ஏசிடுவான். இன்னும் அல்லாஹ் இவ்வளோ கஷ்டம். உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், பலஸ்தீனிலே பல முஸ்லிம்கள் கொண்டு வைக்கப்படுகிறார்கள். எதற்காக? பல்வேறுபட்ட நாடுகளிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக குறிவைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமோபோபியா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட சதித்திட்டங்கள் நாம் நடக்கிறதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி குறிவைக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த நேரத்திலே பல்வேறுபட்ட மனக்குழப்பங்கள் சிலருக்கு வரலாம். ஏனப்பா இப்படி சாகுறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? உயிரோகி எடுக்கப்படுகிறார்கள், வீடுகளை இழக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? உயிர்களை இழக்கிறார்கள். யுத்தங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்கப்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற காரணத்தால். ஏனப்பா இதை பின்பற்றணும்?
ஏன் நான் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு நிலைமை தருகிறான் என்று சிலர் நினைக்கக்கூடும். இதுதான் சோதனை. அப்போ இது என்ன செய்யும்? ஒரு கஷ்டம், ஒரு சோதனை ஒரு முஃமினை தன்னுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஷிர்க்கு குஃப்ருடைய வழிகள் இட்டு செல்லக்கூடும். அது ஒரு வகை. ரெண்டாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சோதனையை சரியான முறையிலே அணுகுகின்ற நேரத்தில், நாங்கள் நேரத்தோட பார்த்த அந்த விடயங்கள் அணுகின்ற நேரத்திலே என்ன செய்யலாம்? ஒரு முஃமினுடைய அந்தஸ்தை கூட்டக்கூடிய ஈமான் என்ன செய்யும்? ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படியா இல்லையா? ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்டம். ரெண்டாவது கட்டம் ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இன்னொரு கட்டம், குஃப்ரு ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கட்டம். உதாரணமாக ஷிர்க்குடைய விடயம் ரெண்டு விடயங்களாக ஏற்படலாம். ஒன்று அது அகீதா விடயங்கள், நம்பிக்கை சார் அம்சங்கள். இஸ்லாத்தை தவறுதலாக விளங்கியிருக்கிறான், அல்லாஹுவை அல்லாத ஒருவருக்கு அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான், இதன் மூலமாக அகீதா சார்ந்து வழிகிறதல். ரெண்டாவது விடயம் தனது நம்பிக்கை, அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது, துன்பங்களின் போது அளவு கடந்து என்ன செய்கிறது? அவன் சொல்லக்கூடிய வார்த்தையும், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவன் செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்யும்? அவனை குஃப்ரின் பால் இட்டு செல்லும். இப்பொழுது பார்ப்போம், இந்த சோதனை தருகின்றானே அல்லாஹ், இதை எப்படி அணுகுறது? சோதனை அல்லாஹ் தாரா, கஷ்டங்களை தாரான் என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதனிலே இருக்கக்கூடிய இதில் இந்த சோதனைகளை தரக்கூடிய அல்லாஹ் கஷ்டத்தை ஏன் தர வேண்டும்? பல்வேறுபட்ட அடிக்கு மேல் அடி, இந்த கஷ்டத்தை ஏன் அல்லாஹ் தர வேண்டும் என்ற நோக்கங்களை பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஐலமல் ஜஸாஇ மா ஐலமில் பலா. சோதனையை அல்லாஹ் உங்களுக்கு தாரான் என்றால் அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டான் என்று அர்த்தம். முதலாவது நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்னது? சோதனையை, கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா தாரானாண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டான் என்றுதான் அர்த்தம். ரெண்டாவது, அல்லாஹ் உங்களை விரும்பியது மட்டுமல்ல, உங்களுக்கான சிறந்த ஒரு கூலியை, அந்தஸ்தை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் என்ன செய்வோம்? நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்ன ஐலமல் ஜஸாஇ மா ஐலமில் பலா. கூலிகள் அதிகரிக்கப்படுவதெல்லாம், அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்படுவதெல்லாம், உங்களுடைய தரங்கள் உயரப்படுவதெல்லாம், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய சோதனை அதிகரிக்கப்படுவதன் மூலமாகவே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு நபி மொழியை நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன். வ இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை நாடினார்கள் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை விரும்பினான். அஹப்ப என்ற வார்த்தையை பாவித்தார்கள். ஹுப், அது சும்மா விரும்புறது அல்ல, அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தை, ஒரு மனிதரை, யாராவது ஒருவனை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை சோதிப்பான். என்ன செய்வான்? அல்லாஹ் அவனை சோதிப்பான். சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான பின்புலன்கள் என்னது? முதல் காரணி நாங்கள் பாசிட்டிவ், இதுதான் பாசிட்டிவ் நாங்கள் எடுக்க வேண்டிய விடயம். அல்லாஹு தாலா எங்களை விரும்பிவிட்டான், அவன் எங்களை நேசிக்கின்றான். ரெண்டாவது, எங்களுக்கான சிறந்த ஒரு அந்தஸ்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் எனது நாங்கள் நினைத்துக்கொள்ளும். ரெண்டாவது விடயம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சோதனையை, கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையிலே அதற்கான தண்டனையை இல்லாமல் ஆக்குகின்றான். அல்லாஹ் ஒரு சோதனையை, தண்டனையை உடனே உள்ள உலகத்திலே தருகிறான் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனையை எங்கே இல்லாமல் ஆக்கிட்டான்? அல்லாஹ் மறுமைக்காக வைப்பது இல்லை. கேள்வி கணக்கென்று அந்த கூட்டத்திற்காக என்ன செய்யலாம்? நாங்கள் நீக்கப்பட்டு சொர்க்கம் நுழையலாம். ஏன்? அதற்கான தண்டனையை நாங்கள் இங்கே அனுபவித்து விட்டோம். அதே போல மறுமையிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதற்கான அந்தஸ்தை உயர்த்துவான். வைதா ஆராதல்லாஹு பி அப்திஹில் கைர அஜ்ஜல லஹுல் உகுபா. நான் ஏற்கனவே சொல்லதை போல ஒரு ஹதீஸ், யாரை அல்லாஹ் தஆலா நலவை நாடுகின்றானோ அவனுக்கான என்ன செய்வான்? தண்டனையை துரிதப்படுத்துவான். யார் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கெடுதியை நாடுகின்றானோ அவனுக்கான தண்டனையை தாமதப்படுத்துவான், மறுமையிலே வைத்திருப்பான். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம் அனைவருடைய அந்த பாவங்களையும், நாங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் இப்படி ஒரு சிந்தனையை நாங்கள் வரலாம், ஏன் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தண்டனை தரவே வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லை.
அதற்காக தான் அல்லாஹ் தஆலா பல வழிகளை வைத்திருக்கிறான். அவனை நெருங்கி அவன் பால் என்ன செய்து பாவ மன்னிப்பை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏன் தப்பை உணர்ந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். ஏன் அந்த சோதனையை நாங்கள் என்ன செய்கின்றோம், அல்லாஹ் தன் மீது காட்டி ஒரு இரக்கமாக நாங்கள் எடுத்து அவனிடத்தில் பிரார்த்தித்து நாங்கள் அவனிடத்தில் நாங்கள் மண்டாடுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எந்தவித தண்டனையுமின்றி அதை நீக்குவான் நிச்சயமாக. அதே நேரம் சோதனை ஏற்படுமானா இருந்தால் எங்களுக்கான அதற்குரிய தண்டனை, நாங்கள் செய்யக்கூடிய தீமைக்கான தண்டனை அல்லாஹ் தஆலா எங்கே வைப்பதில்லை, மறுமை நாளிலே தரப்போவதில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மறுமை நாளில் அதற்குரிய தண்டனை கிடைக்காது என்ற விடயத்தை பார்ப்போம். ஹசனுல் பஸ்ர் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். யார்? இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் ஒருபோதும் நிகழ்காலத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை வெறுக்காதீங்க, சோதனைகள் கஷ்டங்களை வெறுக்காதீங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களே இருக்கட்டும், உங்களுக்கு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள். இந்த சோதனைகள் கஷ்டங்களை நீங்கள் வெறுக்காதீர்கள், தடுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து தப்பும் வழிகளை தடுக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் வெறுக்கிறீங்களா? எதை வெறுக்கிறீங்க? செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், நாங்கள் செய்யக்கூடிய பெரிய பாவங்களாக இருக்கிறோம், சிறிய பாவங்களாக இருக்கும், இதற்காக பெறக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நீங்குவதற்கான வழிகளை நீங்கள் தடுக்கிறீங்க, வழிகளை நீங்கள் வெறுக்கிறீங்க. ஆகவே கஷ்டங்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். என்ன செய்யுங்கள்? அது தங்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்திற்கான வழிகள் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு விடயம், அல் ஃபதுல் இப்னு ஹசன் அல் ஃபதுல் இப்னு சஹல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோதனைகள் வருமாக இருந்தால், ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வருமா இருந்தால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 6 விதமான நன்மை கிடைக்குது. ஒரு கஷ்டம் ஏற்படுமாக இருந்தால் எத்தனை விதமான நன்மை? ஒரு நன்மையோ 2 விதமான நன்மை அல்ல, 6 விதமான நன்மை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு கிடைக்கிறது. அந்த 6 விதமான நன்மையும் என்ன? முதலாவது நன்மை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுமா இருந்தால், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்படுமாக இருந்தால் என்ன முதல் நன்மை? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2வது நன்மை, நீங்கள் அந்த கஷ்டத்தின் போது நீங்கள் பொறுமை காக்கிறீங்களே, பொறுமையாக இருக்கிறீர்களே, அந்த கஷ்டத்திற்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? தவக்கல்னா அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் நாங்கள் வைத்து விட்டோம், அல்லாஹ்வின் இடத்திலே அல்லாஹ்வே இதை என்ன செய்கிறான், சரி செய்யக்கூடியவன் என்ற அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்கு கூலி கிடைக்குது. பாருங்க, 6 விதமான நன்மை ஒரு கஷ்டத்தில். சொல்லுங்க, முஃமினுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோகங்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அவர்களுடைய துன்பமாக இருக்கட்டும், அது நன்மையை கொண்டு வரதா தீமையை கொண்டு வரதான்னு கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக எண்ணிலடங்காத நன்மைகளை கொண்டு வருகிறது. அவர் சொல்லக்கூடிய 6 நன்மைகளில் முதல் நன்மை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2வது நன்மை, அவன் பொறுமை காத்ததுக்கான அவன் கூலி வழங்கப்படுகின்றான். 3வது நன்மை, பொடுபோக்கிலிருந்து விழித்தெழுகிறான். என்ன பொடுபோக்கு? ஒரு தண்டனை கிடைச்சிட்டு, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், நான் இந்த விடத்தில் நான் பொடுபோக்காக இருந்து விட்டேன், நான் இன்னாருக்கு ஒரு அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தண்டனையை தந்து விட்டான். அப்படியான உணர்வு தருணங்கள் இருக்குதா இல்லையா? நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு அநியாயம் எங்கள் மூலமாக நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான தண்டனை உடனே கிடைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதே போல ஒரு சிச்சுவேஷன், ஒரு தண்டனையை தருகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே பொடுபோக்காக நாங்கள் உணர்ந்து விட்டதை நாங்கள் உணர்கின்றோம். 3வது நன்மை. 4வது நன்மை, அருட்கொடைகளை ஞாபகம் ஊட்டுகிறோம். அருட்கொடைகள் ஞாபகம் ஊட்டம் என்னது? அழகாக அல்லாஹ் தஆலா செல்வத்தையும் சொத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருந்தானே, நான் இதை கொடுக்கவில்லையே, இதை சரியான முறையில் செய்யவில்லையே, அல்லாஹ் இப்படி ஒரு நிலைமையை தந்துட்டானே என்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை ஞாபகம் ஊட்டுகின்றோம். என்ன செய்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்காக வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் அப்போ தான் ஞாபகம் ஊட்டுறோம். அப்படியா இல்லையா? ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு ஆள், ஒரு கதை. ஒரு நபர் என்ன செய்கின்றார்? மக்காவை நோக்கி, இப்பொழுதில் முந்தைய காலத்தில் என்ன செய்ய, மக்காவை நோக்கி பிறப்படுகிறார்.
புறப்படுகின்ற நேரத்தில் அவருக்கு கழுதை குதிரை அந்த மாதிரி வாகனம் இருக்கல. அந்த மாதிரியான வாகன வசதிகள் இருக்கல. என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். நடந்து போனதால் என்ன செய்கின்றார்? பாலைவனத்தோட சூடு, உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் பாலைவனத்தோட சூடு தாங்க முடியல. மேல் அவருடைய மேனி அப்படியே களைத்து விடுகிறது. பாதம் அவர் போட்டிருந்த ஷூஸ் அல்லது பாதனி கிழிஞ்சிட்டு நடந்து போகிறாரு. மக்காவை நோக்கி பல மைல்கள் தூரமாக பாதனியும் பிஞ்சிட்டு இப்போ என்ன செய்தார்? செருப்பில்லாதவராக மாறிட்டார். பாலைவனத்தின் சூடு அவனுடைய காலை என்ன செய்கின்றது? கொதிக்கின்றது, காலை சுடுகின்றது. மிகவும் வெறுப்போடு அவர் சொல்லுகிறார், என்ன முசீபத்து அல்லாஹ் தாலா, நீ என்னை தடுத்து விட்டியே, என்ன முசீபத்து அல்லாஹ் எனக்கு செய்து விட்டா, எனக்கு ஒரு செல்வத்தை தரலையே, நான் இருந்த ஒரு குதிரையை வாங்கிப்பேனே, ஒரு ஒட்டகத்தை வாங்கிப்பேனே, அல்ல நான் சவாரி செய்யக்கூடிய ஒரு கழுதையை வாங்கி நான் சவாரி செஞ்சிருப்பேனே, அதுக்குரிய நீ எனக்கு ஒரு என்ன தரலையே, எனக்கு ஒரு செல்வத்தை தரலையே என்று சொல்லி நொந்து 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 என்ன செய்கின்றார்? மக்காவை அடைகின்றார். அந்த மக்காவிலே அவர் அடைகின்ற நேரத்திலே காபத்துல்லாஹ் வாசலிலே ஒரு நபரை பார்க்கிறார். 2 கால்களும் இல்லாமல் ஒரு நபர் என்ன செய்கின்றார்? மனிதர்களிடத்திலே உதவி கேட்டு என்ன செய்கிறார்? யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தனக்கு அருள் பாலித்த அந்த அருள்கொடையை மீட்டு செல்லுகிறான். யா அல்லாஹ், நீ என்ன செய்கின்றாய்? என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், உனக்கு நான் ஏசிட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய நிலையை மறந்து நான் உனக்கு ஏசி விட்டேன், உன்னுடைய அருட்கொடையை நான் என்ன செய்து விட்டேன்? புறக்கணித்து நான் அதை மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடிய யாரம் என்று என்ன செய்கின்றார்? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார். இதே போலுதான் பல சம்பவங்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? அருட்கொடைகள் எங்களுடைய கண் முன்னே பல்வேறுபட்ட அருட்கொடை இருக்கின்ற நேரங்களில் நாங்கள் புறக்கணித்திருப்போம். இது போன்ற அருட்கொடைகளை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். வியாழக்கிழமை பல வேலை பழுக்களுடைய இந்த நேரமாக இருந்தாலும் சரி, தவ்வா ப்ரோக்ராம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. மாதத்துக்கு ஒரு முறை அல்லது கிழமைக்கு ஒரு முறையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணப்படுது. இதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏன்? இது ஒரு அருட்கொடை என்று விளங்கி நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக பிறகு நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, இப்படியான அருட்கொடைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் வருந்த போவதில்லை. பல செல்வங்கள் கொட்டிக்கிருக்கின்ற நேரத்திலே ஜக்காத் சதக்காக்களை நாங்கள் கொடுப்போமே, ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? இல்லாத நேரத்திலே நாங்கள் அதை பற்றி வருந்த தேவையில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தாலாவை தொழுவோமே, ஆனால் அது இயலாமல் போகின்ற நேரத்திலே நாங்கள் வருந்த போவதில்லை. ஆகவே அருட்கொடைகளை ஞாபகமூட்டும் தருணம் தான் சோதனை. 4வது 5வது நன்மையை பார்த்தோம் என்று சொன்னால், தௌபா செய்வதற்கான என்ன செய்கிறது? ஒரு சந்தர்ப்பத்தை தருது. சோதனை என்ன செய்யுது? தௌபா செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தருது. ஒரு முஃமின் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு தவறை செய்கிறான், அதனுடைய ருசியை கண்டுட்டான், பல நன்மைகள் உடனே கிடைக்குது. மேலும் ஒரு தவறு செய்தான், இன்னும் ஒரு தவறை செய்கிறான், உடனே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கிறான் என்றான். இது போன்றுதான் இப்பொழுதுதான் நான் அதனை தௌபா செய்யக்கூடிய தருணம். அந்த தவறுக்காகவே என்ன செய்கிறான்? அந்த மனிதன் தௌபாவை செய்கின்றான். 5வது நன்மை, அந்த தவறுக்காக தௌபாவை செய்கின்றான். 6வது நன்மை, சதக்கா செய்கின்றான். ஏதாவது ஒரு கெடுதல் நடந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சதக்காவை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? அதை நாங்கள் சரி செய்வோம். அப்படியா இல்லையா? ஏதாவது ஒரு சோதனை நடந்து விட்டன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? சதக்காவை அதிகப்படுத்துவோம். அதை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் வருமாக இருந்தால், எங்களோட தொழில்களிலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம், வீட்டிலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் வருமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சதக்காவை அதிகரிப்போம். சதக்காவை அதிகம் நாங்கள் கொடுப்போம். இப்படியான 6 நன்மைகள் என்ன செய்கின்றன? இந்த சோதனை கஷ்டத்திலே உள்ளன. இதை நாங்கள் ஒரு முஃமின் என்ன செய்வான்? ஒரு சோதனையை, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையாக, அவன் ஒரு வேதனையாக எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய நல்ல பக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அந்த கஷ்டத்தின் போது பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய ஈமான் அதிகரிக்க எந்த அளவு சோதனையை தருவான் என்று சொன்னால், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்ட உதவி எப்படா கிடைக்க போகுது, அல்லாஹ்ட ஒருத்தன் எப்போ எங்களுக்கு உதவி செய்ய போகிறான், இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா, எவ்வளோ அநியாயம் நடக்குது, இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா,
இந்த இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லும் அளவுக்கு சோதிக்கப்படுவீர்கள் என்றது நான் நீங்கள் சொல்லவில்லை சகோதரர்களே, அல்லாஹுவே அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான். மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய வெற்றி எப்பப்பா கிடைக்கும், அவன் வாக்களித்த வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லும் அளவுக்கு சோதிக்கப்படுவார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக மிக அண்மையில் உள்ளது. சோதனைக்கான வெற்றி, அதற்கான கூலி மிக மிக அண்மையிலே உள்ளது. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காக்க வேண்டும். வபஷிரி சாபிரீன் இன்னல் இன்சான் வபஷிரி சாபிரீன், அல்லாஹு தாலா மேலும் சொல்லுகின்றான், பொறுமையாளர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசங்கள், நல்லுபதேசம் செய்யுங்கள். வபஷிரி, நன்மாராயம் சொல்லுங்கள். வபஷிரி சாபிரின், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களின் போது அவர்களுக்காக நன்மாராயம் கூறுங்கள். வபஷிரி சாபிரின் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பாலே நாங்கள் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ஸலவாத்து உண்டு. அல்லாஹ் கவனித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாளர்களுக்கு என்ன உண்டு? நற்செய்தி உண்டு. கஷ்டங்களிலே ஏற்படக்கூடிய அந்த பொறுமையாளர்களுக்கு என்ன உண்டு? நற்செய்தி உண்டு. என்னது? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், யார் ஸலவாத், யார் பரிந்துரைக்கிறான்? அல்லாஹ்வினுடைய பரிந்துரை, ஏக இறைவனுடைய ஸலவாத்து உண்டு. வரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், வரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய இரக்கம் உண்டு. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ஒரு நன்மை இல்லை சகோதரர்களே, 3 விதமான கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒன்று சலவாத், அல்லாஹ்வினுடைய சலவாத் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் அவர்களுக்காக சலவாத்து செய்கின்றான். அவருடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய அபிவிருத்திக்காக, அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹு தாலா பயன்பெறக்கூடிய சலவாத்தை செய்கிறான். வரஹ்மத்துன், அவர்களுக்காக அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுகிறான். அவங்களை இரக்கம் காட்டுகிறான். இரக்கம் காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவான். நேர்வழியை நாடிவிட்டான். அல்லாஹு தாலா என்னதை நாடிவிட்டான்? அவர்களுக்கு நேர்வழியை அவர்களுக்கு விதியாக்கி விட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே பொறுமை, சோதனையின் போது பொறுமை நாங்கள் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மேலும் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்திலே ஒரு லேசு உண்டு, நிச்சயமாக அந்த கஷ்டத்திலே இன்னொரு லேசு உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இதில் ஆழமாக விடயம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு விடயத்தை திருப்பி திருப்பி கூறுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாக அல்லாஹு தன்னுடைய வாக்கு நிறைவேறும் என்பதை காட்டுது. ஒரு கஷ்டம் வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு லேசு, அதுக்குரிய மிகப்பெரிய பிரதிபலன், ஒரு கூலியை வைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா இந்த இடத்திலே குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வசனத்தை குறிப்பினார். அல் என்ற வசனம் இருக்கிறது. அல் என்ற முதல் எழுத்துக்கள் குறிப்பிட்ட ஒன்றை குறிப்பிடும். குறிப்பிட்ட ஒரு நபர், உதாரணமாக ரஜுலுன் என்று சொன்னால் அரபியிலே மனிதர், அர்ரஜுலு என்றால் சொன்னால் அந்த மனிதர். அர்ரஜுலு என்ற அலிஃப்லாம் வரக்கூடிய எதை குறிக்கிறது? ஒரு சொல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒன்றை குறித்து நிற்கின்றது. அந்த இந்த இடத்திலே அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை, வசனத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சொன்னால், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துவிட்டால், அந்த குறிப்பிட்ட கஷ்டம் வந்துவிட்டால் ஒரு லேசு உண்டு. அல்லாஹு தாலா மீண்டும் அதை குறிப்பிடுகிறான், அந்த குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இன்னொரு லேசு உண்டு. அதாவது ஒரு கஷ்டம் நடைபெறுமாக இருந்தால் அந்த கஷ்டத்தை குறிப்பிட்டும் அதற்கான பிரதிபலனை 2 வேறு வடிவங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கஷ்டம் வந்தால் எத்தனை கூலி இருக்குது? 2 விதமான லேசு, அதனுடைய பயன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுமாக இருந்தால், அவன் அதற்காக பொறுமை காப்பானாக இருந்தால் அதற்கான கூலி எத்தனை? 1 2? 2 விதமான கூலியை கொடுக்கிறான் அல்லாஹ். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்பதை நாங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு, லக்கது கான் ஏற்கனவே சொல்லதை போல, லக்கது கான் அலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹுஸ்வத்துன் ஹசனா,
எங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன கஷ்டமாக இருக்கட்டும், என்ன வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டகாலமாக இருக்கட்டும், யார் முன்மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உத்தம தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி. அவர் போல் ஒரு மனிதர் சோதிக்கப்பட்டதும் இல்லை. நாங்கள் நினைக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் கடந்து வந்த ஒரு நபர் இருக்கிறார், எங்கள் அனைவருக்குமான வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, அதனை நாங்கள் பின்பற்றுவதன் மூடாக நாங்கள் மிகச்சிறந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதை பிரார்த்தித்தவராக நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். எங்கள் வருகையை ஏற்று மதீனாவிலிருந்து வந்து சிறப்புரை ஆற்றிய மௌலவி முகமது நசீர் மதனி அவர்களுக்கு நன்றி, ஜஸாக்குல்லாஹ். அதே மாதிரி ஜபீர் மௌலவி அவர்கள் வந்து வாரம் புதன்கிழமை வாராந்திர பயான் கிளாஸ் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்துக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகரிப் இஷா வந்து அவங்களோட மனைவியால் வந்து மகரிப் இஷா வந்து வாராந்திர பயான் கிளாஸ் நடக்குது. ஃபேமிலி உள்ளவங்க அவங்களும் வந்து கலந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக கேள்விப்படும் நிகழ்ச்சி. மூணு கேள்வி செலக்ட் பண்ணுங்க. மூணு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சவங்க வந்து பதில் சொல்ல வேண்டாம், கையை மட்டும் வச்சுங்க. சரிங்களா? கையை மட்டும் வச்சுங்க, பதில் சொல்ல வேண்டாம். முதல் கேள்வி, பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை? 113. இந்த ரோஸ் மாட்டேன். அல்லாஹ்வை புறக்கணித்தல் 3 விதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்தால் மகான், 2 கல்பால் இல்லத்தால், 3வது விஷயம் வந்து அமல்களால் சில அமல்கள். மூன்றாவது கேள்வி அங்க உங்களுக்கு 3 கேள்வி இருக்கு. எகிப்து நாட்டின் கவர்னராக இருந்த சஹாபியினுடைய பேர்? மதனி அவர்கள் கேள்வி கேட்பார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்ன? கன்ஆன். கன்ஆன் என்ற இடம். சரி, வா. இந்த பகுதியில் அடுத்த கேள்வி, த 100 பேர் என்ற புத்தகத்தை தொகுத்த ஆசிரியர் பேர் என்ன?
அடுத்த கேள்வி, கஷ்டங்களை வெறுக்காதீர்கள், அது பாவங்களிலிருந்து தப்பும் வழியை வெறுப்பது போன்று என்று கூறிய நபர் யார்? கஷ்டங்களை வெறுக்காதீர்கள், அது பாவங்களிலிருந்து தப்பும் வழியை வெறுப்பது போலாகும் என்று கை வருத்துங்க தெரிஞ்சவர் அவருக்கு. அபுல் ஹசன் பஸ்ரி இமாம் ஹசனுல் பஸ்ரி. சரியா? ரைட். நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து வாராந்திர பயான் கிளாஸ் ஒரு 4 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு சிறப்பு பரிசு சகோதரர் அன்சார் அவர்கள் வழங்குவார்கள். சகோதரர் ஆசிப். அடுத்ததாக சகோதரர் அலிராஜ். அடுத்ததாக சகோதரர் ஹிதயத்துல்லா. அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக இன்றைக்கு வருகை தந்துள்ள அனைத்து அனைவரிலிருந்து ஒரு சிறுவரை கூப்பிட்டு அவர்களை செலக்ட் பண்ற பேர்ல பண்ணியாச்சா. அதுல ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு சிறப்பு பரிசு. ஜே காதர் பாசா விப்ராக் பரிசு வழங்குவார்.